27வது பாசுரம் சொல்லணும் இன்னைக்கு. நேற்றுக்கு 26வது பாசுரம் நேற்று வரைக்கும் சொன்னோம். இன்னைக்கு 27வது பாசுரம் கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா. அதாவது நேத்திய பாசுரம் அது இன்னைக்கு நாம சொல்ல போறோம். திருப்பாவையில முதல் 5 பாசுரம் ஆண்டாள் முதல் 5 பாசுரத்துல இந்த நோன்பு நூக்கிறத பத்தி சொல்றா. பாவைய நோன்பு அப்படின்னா எப்படி அந்த நோன்பு நூக்கணும், எதுக்காக நோன்பு நூக்க போறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்றா முதல் 5 பாசுரத்துல. அப்புறம் 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஆயர் சிறுமிகள் தன்னுடைய தோழிகளை எல்லாம் எழுப்புற. இந்த நோன்பு நூக்கிறதுக்கு எல்லாரும் வரணும் அப்படிங்கறதுக்காக அந்த 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் எல்லாரும் எழுப்புறாங்கல. அப்புறம் 16வது பாசுரத்துல இருந்து 26வது நேற்று சொல்லமே மாலை மணிவண்ணா பாசுரம் அது வரைக்கும் அங்கிருந்து கண்ணன் மாளிகைக்கு போறது, கண்ணன் மாளிகையில போய் ஒவ்வொருத்தையா எழுப்புறது, நந்தகோபனை எழுப்புறது, யசோதை எழுப்புறது, பலராமன் எழுப்புறது, நப்பினி எழுப்புறது, கிருஷ்ணனை எழுப்புறது, இப்படியே இந்த மாதிரி சொன்னா 26வது பாசுரம் வரைக்கும். இதுல எப்படி ஒரு ருச்சிகரம் எப்படி இருக்குன்னா, இதுல 16வது பாசுரத்திலிருந்து 26வது பாசுரம் வரைக்கும் மொத்தம் 11 பாசுரம் அது எழுப்புறது. எழுப்பி அந்த 26வது பாசுரம் நேத்திக்கு மாலை மணிவண்ணா சொன்னமோ இல்லையா, மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான், அது வரைக்கும் இந்த 11வது பாசுரமா வருது. 11வது பாசுரம் ஏகாதசியா, 12வது பாசுரம் கூடாரை வெல்லும், அது துவாதசி. ஏன்னா கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு போட்டு அன்னைக்குதான் எல்லா கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடி செவிப்பூவே பாடகமே என் தனைய பல்கலனும் யாம் முனிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடரை வெய்து உடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய். துவாதசிக்கு எல்லாம் செய்ய எப்படி ஏகாதசியில விரதம் இருந்து மறுநாள் நாம எப்படி நாம ஆகாரத்தை சாப்பிடணும் விட்டுறோமோ, அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கணுமோ, அந்த மாதிரி ஒரு விரத பங்கம், விரதத்தை முடிக்கிறோம். பங்கம் சொல்ல முடியாது, விரதத்தை முடிச்சு வைக்கிறோம். அத மாதிரி 27வது பாசுரம் இருக்கு அப்படின்பா. இதுல இந்த 26வது பாசுரத்துல நேற்று சொன்ன பாசுரத்துல ஆளிநிலையாயின்னு சொல்லி கோபிகைகள் கிருஷ்ணனை சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்தான். உடனே இவாளுக்கு ஆண்டாள்லாம் கேட்டதை கொடுக்கறதுக்கு அவன் தயாரானான். சரி எனக்கு கேட்கறத கொடுத்துடணும் அப்படின்னு செய்யாதான். இதுல ஈடுன்னு இருக்கு. ஈடுன்னா அந்த திருப்பாவியினுடைய வியாக்கியானங்கள் ஈடுன்னு இருப்பா. ஈடு வியாக்கியானம் அப்படின்னு சொல்வா. அதுல ஒரு ஐதீகம் சொல்றா. அதுல என்ன ஐதீகம் சொல்றான்னா, கிராமங்கள்ல நெல்ல களத்துல இருந்து இதுல இருந்து வயல்ல இருந்து நெல் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வா, நெல்லெல்லாம் அடிப்பா ஒரு இடத்துல. அதுக்கு களம்னு பேரு. அந்த களத்துல நெல்லெல்லாம் அடிச்சு அதுல பதரெல்லாம் தூத்தி அந்த இடத்துல காய வைப்பா நெல்ல. அந்த மாதிரி ஒரு களம், நெல் களம். அந்த நெல் களத்துல ஒரு மிராஸ்தார் நெல்லை தூத்தி மூட்டைகள் அடுக்கிறத மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கான் ஒரு மிராஸ்தார். அந்த சமயத்துல ஒரு ஏழை அங்க போறான். அந்த ஏழை அங்க போய் என்ன செய்யறான், ஒரு ஏழை ஒரு ரொம்ப வறியவன், அவன் போய் அந்த மிராஸ்தார்கிட்ட நெல்லு யாசகம் கேட்கறான். உடனே மிராஸ்தார் ஒரு மூட்டை நெல்லை கொடுக்கறான். சரி எடுத்துட்டு போ அப்படின்னு எடுத்து கொடுக்கறான். ஒரு மூட்டை நெல்லை கொடுக்கறான். இது ஈடுல இருக்குது, ஈடு வியாக்கியானத்துல இருக்குது. அத அந்த ஏழை தூக்க முடியாம தூக்கிட்டு போறானா. தூக்கிட்டு போற போது எதிர ஒருத்தன் வந்தான். எதிர என்ன கேட்கறான், இந்த நெல் மூட்டையை அவனுக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே தூக்கினவன் வரானே அவன் சொல்றான், அந்த மொட்டை தலையன் தான் கொடுத்தான் அப்படின்றான். இந்த மொட்டை தலையன் தான் கொடுத்தான்றது காதல மிராஸ்தார் காதல விழுந்துடுத்து. உடனே மிராஸ்தாருக்கு கோபம் வந்துடுத்தான். அவன்கிட்ட திருப்பி அந்த நெல் மூட்டையை வாங்கிடணுங்கிறதுக்காக வேகமா வரானா. இத பாத்துட்டான். அந்த நெல் மூட்டையை தூக்கிட்டு போற ஏழை பாத்துட்டான். உடனே அவருடைய எண்ணத்தை தெரிஞ்சு விட்டானா. எண்ணத்தை தெரிஞ்சின உடனே அவரை பார்த்து விட்டு என்ன சொல்றான் அந்த ஏழை, அலை கொலைய மயிரையும் பேணாதே இப்படி வந்தீரே அப்படிங்கிறான். அலை கொலைய மயிரையும் பேணாதே இப்படி வந்தீரே அப்படின்னு புகழ்ந்து பேசினானா. அதாவது அந்த மிராஸ்தாருக்கு தனக்கு நிறைய கூந்தல் இருப்பதாகவும் அது அங்கும் இங்கும் அலையிற மாதிரி முடிச்சு போடாம இப்படி ஓடி வருகிறீரே அப்படின்னு மிராஸ்தார அவன் மாதிரி பேசுற உடனே மிராஸ்தாருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருத்தான். அலைகுலைய மயிரையும் பேணாதே
இப்படி வந்தீரன்னு உடனே சந்தோஷம் வந்துருத்து. உடனே சொல்றானா அந்த பிராசுதார், இன்னொரு நெல் மூட்டை உனக்கு கொடுக்கறாங்கிறதுக்காக உன்னை அழைச்சிட்டு போக வந்தேன் அப்படின்னா. இப்படி அதாவது ஸ்தோத்திரத்துக்கு தன்னை இழக்காதவர்கள் ஒத்திரம் இல்லை. வீடு வியாக்கியானம் அது. ஸ்தோத்திரம் பண்ணா அந்த ஸ்தோத்திரத்துல மயங்காதவர்கள் ஒத்திரம் கிடையாது. எல்லாரும் அதுக்கு தன்னை இழக்காதவர்கள்ங்கிறார். ஸ்தோத்திரத்துக்கு பயங்காதவர்கள் மாதிரி இல்ல, தன்னை இழக்காதவர்கள் உத்தரம் கிடையாது. அந்த மாதிரி ஆனா இருக்கா, அதாவது அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணா கூட தன்கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கறதுக்கு மனம் இல்லாதவர்கள் இருக்கா. அவ கருமியிலும் கருமி அப்படின்னு மாதிரி வியாக்கியானம் வருது இதுல. இதுல இப்போ இந்த அந்த மாதிரி ஒண்ணு கிருஷ்ணன் இவளுக்கு கொடுக்கணும் தயாராயிட்டான். இந்த பாசுரத்துல கோடாரி வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற பாசுரத்துல பகவான் இது எப்படின்னா, தனக்கு தாசனா இல்லாத, தங்கிட்ட அன்பா இல்லாத, தன்னோட சேரமாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஜீவாத்மாக்களையும் தன்னுடன் சேரும்படி செய்கிறான் அப்படின்னு சொல்றான் இந்த பாசுரத்துல. அதான் முக்கியம். அது தனக்கு விரோதியாக இருக்கிறவர்கள், தனக்கு தங்கிட்ட அன்பா இல்லாதவர்கள், இது மாதிரி எல்லாம் இருக்கிறவாள அவன் சேர்த்துக்கிறான், தன்னோட சேர்த்துக்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த பாசுரம். கூடாரை வெல்லும் தீர் கோவிந்தா, தன்னிடம் சேராதவர்களையும் ஜெயிக்கும் சிறந்த குணமுடையவன், பரிபூர்ண குணமுடையவன் கோவிந்தா. தன்னிடம் கூடாதவர்களை அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணங்களை காட்டி வெல்பவன். அவளுக்கு எந்த காரணத்துக்காக பகவான்கிட்ட அவ பிரியமில்லாம இருக்காளோ, அன்பில்லாம இருக்காளோ, அவளுக்கு அந்தந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணத்தை காட்டி அவளை ஜெயிக்கிறான் பகவான். இதுக்கு என்ன சொல்றா, நோயாளிகள் அந்த காலத்துல நோயாளிகள் வைத்தியர்கிட்ட போவா. வைத்தியர் நாட்டு வைத்தியம் தான். நாட்டு வைத்தியத்தில் போனா எல்லாருக்கும் ஒரே வியாதி தான். ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தானே வரும். இந்த சீசன்ல ஒவ்வொரு சீசன்ல வரும்போது ஒவ்வொரு அந்த ஒரே ஒரு இதனா ஜலதோஷம் எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாதி வரும். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே வியாதிக்கு அங்க போய் வைத்தியர்கிட்ட போனா அந்த வைத்தியர் என்ன செய்யறானா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து கொடுத்தானா. அப்ப கேள்வி கேட்கறானா, எல்லாருக்கும் ஒரே வியாதி தானே, நீர் ஏன் இப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியா மருந்து கொடுக்காம மாத்தி மாத்தி குடிக்கிறீர் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வைத்தியம் சொன்னானா, அவளுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி நான் மருந்து கொடுக்கறேன் அப்படின்னா. கான்ஸ்டிடியூஷன் சொல்றாலும் உடம்பு உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி, அது பித்த உடம்பா வாத உடம்பா, பித்தம் வாதம் ஸ்லேஷ்மம் அப்படி சொல்லாலும் இல்லையோ ஆயுர்வேதத்துல, அதுக்கு தகுந்த மாதிரி நான் மருந்து கொடுக்கறேன் அப்படின்னு வைத்தியம் சொன்னானா. அந்த மாதிரி பகவான் அவளுடைய எந்த காரணத்துக்காக தன்னோட அன்பு இல்லாம இருக்காளோ அவளுக்கு அந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணத்தை காட்டி அவர்களை வெல்கிறான். கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா. அதுக்கு இந்த பெண்களை என்ன சொல்றாளாம் கேக்குறா, என்ன கேக்குறான்னா, இது வரைக்கும் எங்களோட சேராம்பியன்னு கேக்குறான் கிருஷ்ணன். அதுக்கு இந்த பெண்கள் சொல்றாளாம், எங்களுடைய பெண் தன்மையை அடைத்து உன்னோட கூட மாட்டோம்னு இருந்தோம். நீ உன்னுடைய சௌந்தரியத்தை காமிச்ச, உன்னுடைய சௌசல்யத்தை முதலிய குணங்களை காமிச்ச, அந்த காமிச்ச வந்தோடனே நாங்களாகவே உன்னோட முத்துட்டோம். வீடு தேடி வந்திருக்கா. நந்தகோபன் மாளிகையில உள்ள அவனுடைய பள்ளிக்கட்டிற்கீழ அவனை அழைச்சிட்டு சிம்மாசனத்துல உட்கார வச்சு இவ்வளவு பேசுறா. இப்போ வரும்படி செஞ்சுட்ட கோவிந்தா, கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறா. இதுல கிருஷ்ணா, உன்னிடம் கூடாதாரை நீ வெல்லக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்கு, அவள் ஜெயிக்கிற. உன்னுடன் கூடாதாரை நீ ஜெயிக்கிற. ஆனா உன்னுடன் கூடினாக்க என்ன செஞ்சுட்டா, நீ தோத்து போயிடுற அவள்கிட்ட. உன்னோட கூடாது இருந்த காளியனை வென்றாய். காளியின் அர்த்தனம் காளியனை வென்றாய். இந்த மாதிரி சொல்லிட்டு போற. உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். உன்னை இசையோட ராகத்தோட பாடி நீராட்டத்துக்காக நோன்புக்காக வேண்டிய சாமகிரிகளை அடைஞ்சி அதனால எங்களுக்கு கிடைக்கும் வெகுமதி. உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். உன்னை பாடணும், ராகத்தோட பாடணும். இந்த நோன்புக்கு நீராடணும், அதுக்கு வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் வாங்கிட்டு போனோம். அதனால எங்களுக்கு என்ன வெகுமதி கிடைக்கும் அப்படின்னாக்க, நாடு புகழும் பரிசினால் நன்றாக. நாட்டில் உள்ளவர்கள்லாம்
பாராட்டும் விதமாக நல்லபடியாகுமாறு நாடு புகழும் பரிசெல்லாம் நன்றாக. நாட்டிலும் ஜனங்கள்லாம் இந்த பரிசு, நீ கொடுக்கிற பரிசை பார்த்துட்டு எல்லாரும் இவ்வளவு அருமையான பரிசு அப்படின்னு போகணுமா. நாடு புகழும் பரிசினால் நன்றாக. என்னது? சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே. சூடகமே ரத்தனங்களால் இழைத்த வளைகள். அது எதுக்கு? சூடகமே இதெல்லாம் கேக்குறா. சூடகமே ரத்தனத்தால் இழைத்த கை வளைகள். அது எதுக்காக? உன்னுடைய திருவடியை நாங்க பிடிச்சதுக்காக. அதுக்காக காரணம், அதுக்கு ஆபரணம். உன்னுடைய திருவடியை பிடிச்சோம், அந்த திருவடியை பிடிச்சதுக்காக நீ எங்களுக்கு சூடகம் ரத்தத்தால் அடித்த வளைகளை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறா. தோல் வளையே, தோளுக்கு ஆபரணமான பகு வளையம் பேர். பகு வளையம் அது எதுக்குன்னா உன்னை தழுவும் தோளுக்காக அந்த ஆபரணம். தோடே காதில் அணியும் தோடே. ஏன் எதுக்காக? உன்னுடைய வேணுகானத்தை கேட்கிறோமோ இல்லையோ, அதுக்காக எங்களுக்கு தோடு வேணும். அது வைரத்தோடா இருக்கணும். செவிப்பூவே மேல் காதுக்கு அலங்காரமாக அணியும் புஷ்பம். அது கரண புஷ்பம்னு பேர் இருக்கு. அந்த கரண புஷ்பம் எங்களுக்கு வேணும். பாடகமே என் தனைய பல்கலனும் யாமணிவோம். பாடகம்ங்கிறது காலில் அணிகிற நூபலம்ங்கிற சலங்க. என்ன காரணம் அது கேட்கிறேன்னாக்க, என்ன சொல்ற, நீ எங்களுடைய பாதத்தை தொட்டு அம்மி மிதிக்க போற, அதனால கால்களுக்கு ஆபரணம் அப்படி சொல்றான். கேட்கிறாளாம், பாடகம் கேட்கிறா. இதனால அணைய பல்கலனும், இதை போல இந்த மாதிரி சொல்லப்படும் எல்லா ஆபரணங்களும் யாம் உனது அபிமானத்துக்கு பாத்திரமான நாங்க இது வரைக்கும் நோன்பு விரதம் அப்படின்லாம் இருந்தோம், ஆபரணங்களை அணியாம நாங்க இருந்தோம். இப்போ இதெல்லாம் நாங்க அணியணும். ஏன்னா விரதம் முடிய போறதோ இல்லையோ, அதனால இதெல்லாம் நாங்க அணியணும், இதெல்லாம் வேணும். ஆடை உடுப்போம், அதன் பின்னே சோறு பற்றாடைகளை உடுத்திக் கொள்ளணும். அதுக்கப்புறம் பால் சோறு சீரானத்தை அக்கார வடிசல் வேணும். அதுக்கப்புறம் மூடனை பெய்து முழங்கை வழிபார. அந்த அக்கார வடிசல் எப்படி இருக்கணும்னா, அது அக்கார வடிசல் மூடுற மாதிரி அது நிறைய நெய்ய சீரானத்துல மேல சேர்க்கணும். அந்த நெய்யில பார்த்தா அந்த பால் சோறு எங்க இருக்குன்னு தேடணுமா, அந்த மாதிரி நெய் மேல முதக்கணும். சாப்பிடுற போது அந்த நெய் முழங்கை வழியாக வழிந்து விடும்படி குளிர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டமா ஒன்னா கூடி சாப்பிட்டு நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறா இந்த பாசுரத்துல. இந்த பாசுரத்துக்கு இன்னொரு விதமான அர்த்தம் சொல்லுவானாம். எப்படின்னா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்னை அண்டி ஆசரிக்காதவர்களையும் வெற்றி கொள்ளும் குணத்தை உடைய கண்ணனே, உங்ககிட்ட சரணம்ல வராதவர்களையும் நீ ஜெயிப்ப, அப்படிப்பட்ட குணத்தை உடைய கண்ணனே கோவிந்தா அப்படிங்கிறார். உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியா நாங்க பாடி அதற்கான பாக்கியத்தினை பறை பெற்று நாங்கள் பெரும்படியான வெகுமதி. நாடு புகழும் பரிசினால் நன்றாக, உலகத்தாரெல்லாம் புகழும் விசேஷமான வெகுமதிகளை. சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே, கையில வள தோள்பட்டைக்கு வள, காதல தோடு காதல் மேல புஷ்பம். பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம், காலில் அணியும் சலங்கை கொலுசு போன்ற பல ஆபரணங்களையும் நீயும் நப்பினையும் சேர்ந்து எங்களுக்கு அனுப்பிக்கணும். இவ கேட்கலாம், இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றா. நீயும் நப்பினையும் சேர்ந்து எங்களுக்கு இதெல்லாத்தையும் அணிவிக்கணும். இதெல்லாத்தையும் நாங்க அணிந்த பிறகு ஆடையுடுப்போம், அதன் பின்னே சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார. அதுக்கப்புறம் நல்ல வஸ்திரங்களை நாங்கள் உடுத்துமாறு செய்து, பால் சோறு அக்கார வடிசல் நன்கு மூழ்கும்படி நெய்யை அதில் பரிமாறி அதை எடுத்து உண்ணும் போது நெய் முழங்கிய வழியாக வழியும்படி எங்கள் துக்கமெல்லாம் போகுமாறு நீயும் எங்களோட கூடியிருந்து குளிரணும் அப்படின்னு மாதிரி சொல்றா. இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவா. இதுக்கு பகவான ஸ்தவ பிரியா அப்படிங்கிறது சகசரநாமம். பகவான் ஸ்துதி பிரியன், அது பார்த்தோம் முன்னாடி. நாம இன்னொன்னும் கூடாரை வெல்லும் அப்படின்னா, பகவானோடு கூடாதவர் பலவிதம். பகவானோட கூட அதாவது அவர் பகவானோட அன்பு செலுத்தாதவர்கள், பகவானிடம் பக்தி செலுத்தாதவர்கள் அப்படி சொல்லலாம். இதெல்லாம் பலவிதம். நமாம் துஷ்கிருதோ, இதுல வருது. ஏதாவது நமாம் துஷ்கிருதினோ மூட்டாக பிரபத்தியந்தே நராதமாக
மாயையே பஹ்ருத் அஜ்ஞானாக அசூரம் பாவமாசிரிதாக அப்படின்னு வருது. யார் இவள்னா பகவானை அடியோடு அறியாதவர்கள். பகவானை கூடாதவர்கள் யாராரு? பகவானை அடியோடு தெரிஞ்சுக்காதவா. அதுக்கப்புறம் ரெண்டாவது விதம் யாரு? அவன் பெருமையை மட்டும் தெரிஞ்சுட்டு அவன் பெருமையை தெரிஞ்சதுனால பயந்துட்டு தூரம் இருக்கிறவா, ரொம்ப ஒதுங்கி இருக்கிறவா. மூணாவது பகவான் விஷயமாக அறிவு இருந்தும் குயுக்தி அர்த்தங்கள், விரோதமான அர்த்தங்களை பண்ணிட்டு அதனால கலக்கம் அடைஞ்சு மனக்குழப்பம் அடைஞ்சு பகவானே இல்லை அப்படின்னு நினைக்கிறவா. அப்புறம் நாலாவது பகவானை நல்லா தெரிஞ்சிருந்தா கூட பகவானுடைய விபவத்தை, பகவானுடைய பெருமையை பொறுக்க மாட்டாமல் பொறாமையால் துவேஷம் கொள்பவர்கள். இந்த மாதிரி கூடாரை வெல்லும் பகவானை கூடாதவர்கள் இந்த மாதிரி 4 விதம். இது பகவானை சொல்றது. இது இப்படி கூடாதவர் 4 விதம். எதுல சொல்றார்? பகவான் கீதையில சொல்றாரு. இத அர்ஜுனனுக்கு சொல்ற போது சொல்றார், இந்த மாதிரி 4 விதமா இருக்கா, இவாளை நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன செய்யறேன்? என்னுடைய ஞானம், சௌரியம், சௌசீல்யம், சௌந்தர்யம், இதனால நான் அவளை ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் பகவான். கோவிந்தன் அப்படின்னா பூமியில் அவதரிப்பவன் என்று ஒரு அர்த்தம் சொல்றான். எதுக்கு அப்படின்னா கூடாதவர்களையும் கூட்டிக் கொள்வதற்காக. பகவானுக்கு ஒருத்தரும் தன்னை துவேஷம் பண்ணக்கூடாது, தன்னை துவேஷிக்க கூடாதுங்கிற எண்ணமா. அதனால கூடாதவர்களையும் கூட்டிக் கொள்வதற்கு. கூடியவர்கள் யாராரு? பகவானுடைய கூடியவர்கள் யாராரு அப்படின்னா நித்தியர்கள், முக்தர்கள். நித்திய சூரியர்கள் இருக்கா வைகுண்டத்துல. முக்தர்கள் அதாவது நம்மளை போடுறவா பிரபலனாகி அப்புறம் வைகுண்டத்துல போய் அவனுடைய திருவடியை போய் சேர்ந்து விட்டோம்னா முக்தாள் நம்மளாம். அந்த மாதிரி கூடியவர்கள். கூடாதவர்கள் சம்சாரிகள், அதாவது சம்சாரத்திலேயே இங்கேயே சுத்திட்டு இருக்கிறவா கூடாதவர்கள். கோவிந்தன் இந்த மாதிரி கூடாதவர்களை சம்சாரிகளை ஜெயிக்கிறான், கூடினவர்களை தோத்து போறானா. கூடாரை வெல்லும் பகவான் தன்னோடு கூடாதவர்களை அம்பு போட்டு வெல்கிறான். எப்படி? என்ன அம்புன்னா அதனுடைய அவளுக்கு அதாவது விரோதிகளுக்கு இருக்கக்கூடிய குணத்துக்கு மாத்திரம் அம்பு போடுறானா. அவளை கொள்றது இல்ல, அவளுடைய அந்த குணத்தை மாத்திரம் அழிக்கிறானா. பகவானோட கூடுபவர்களை என்ன செய்யறான்னா அவளுடைய அழகை காட்டி வெல்கிறான், தன்னுடைய அழகை காட்டி அவன் வெல்கிறான், அல்லது அவளுடைய அன்பிற்கு தோத்து போறான். பகவானுடைய அம்புக்கு இலக்கானவர்களுக்கு அந்த காயம் ஏற்படுறத, அந்த காயத்துக்கு மருந்து இருக்கு. ஆனா பகவானுடைய அழகில ஈடுபட்டு மனசுல காயம் பட்டுட்டாக்க அதுக்கு மருந்து யாருன்னா அவனேதான் மருந்து அப்படிங்கிறா. கூடாரை வெல்லும் இவ்வளவு சொல்ற. அதுக்கு கோபிகை கூடாரை வெல்லும். இன்னொன்னும் கோபிகைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தன்னோட இருக்கணுங்கிறது திருவுள்ளம் கிருஷ்ணனுக்கு. அதற்காக என்ன செய்யறான்? மழையே இல்லாதபடி பண்றான். மழை பெய்யறதுக்கு என்ன செய்யறா? கன்னிப்பெண்கள்லாம் பாவிய நோன்பு நோக்கணும் அப்படின்னு கோகுலத்தில் இருக்கிற பெரியவர்கள், யாதவர்கள், இளையர்கள், பெரியவர்கள் சொல்ற நோன்பு நூற்கணும் அப்படின்னு கோகுலத்தை பெரியவார்கள் சொல்ற. சொல்லி அந்த மாதிரி நோன்பு நூற்கிறதுக்கு அந்த கோகுலத்தில் உள்ள 5 லட்சம் கன்னி பெண்களுக்கு நோன்பு இருக்கணும் சொல்லி அவளை பத்திரமா பாதுகாக்கணும்னு கிருஷ்ணனையே வேண்டிட்டாளாம். இப்படி கூடாரை வெல்லும், கூடாரை வெல்லும். என்னுடைய சௌலபிய குணத்தை தெரிஞ்சுட்டு என்னுடைய பொருள்களை விரும்பி அந்த பொருள்களையும் என்னையும் நீங்க அடைந்து விட்டீர்களே, உங்களை ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்த என்னை நீங்கள் வென்று விட்டீர்களே அப்படிங்கிறாராம் கிருஷ்ணன். கூடாரை வெல்லும். கூடாரை வெல்லும். இன்னொரு சொல்வா, ஒரு ஆச்சாரியன் 2 சிஷ்யா அவளுக்கு குருகுலவாசம் முடிஞ்சது. ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை கேட்டானா, சன்னியாசம் வாங்கிட்டா தானே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறான் ஆச்சாரியனை. அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொன்னாராம், கிரகஸ்தனா இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும், மோட்சம் பெறலாம் அப்படின்றார். இன்னொரு சிஷ்யன் வந்தான், 2 சிஷ்யன் இன்னொரு சிஷ்யன் வந்தான், கிரகஸ்தனா இருந்தாலும் மோட்சம் பெறலாமா அப்படின்னு அவன் கேட்டானா. அதுக்கு ஆச்சாரியன் சொன்னது, சன்னியாசம் பெற்றால்தான் மோட்சம் அப்படின்னு அவருக்கு பதில் சொன்னாராம். இவ 2 சிஷ்யாலும் போனதுக்கு அப்புறம் ஆச்சாரியன் கேட்டது 2 பேரும் பேசிக்கிறான். பேசிட்டு தர்க்கம் பண்ணிட்டு, என்ன இந்த மாதிரி சொல்றாரு, உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி சொல்றாரு ஆச்சாரியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஆச்சாரியன் வந்தாலாம்.
ஆச்சாரியனை பார்த்து இப்படி வெவ்வேறா சொல்லிருக்காளே அப்படின்னு ஆச்சாரியனை கேட்ட உடனே அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொன்னாராம், சன்னியாசம் வாங்கிட்டா தான் மோட்சம் பெறலாம் கேட்டவன் வைராக்கியத்துல இருந்தான். கிரகஸ்தனா இருந்து மோட்சம் பெறலாமன்னு கேட்டவன் அந்த சிஷ்யனத்துல வைராக்கியம் குறைவா இருந்தது. அதனால அவளுடைய கருத்துக்கு ஏற்றபடி நான் பதில் சொன்னேன் அப்படின்னாராம். ரெண்டு சிஷ்யர்களும் மோட்சம் பெறணுங்கிற எண்ணத்துல ஒன்னாதான் இருக்கா. ஆனா குறிக்கோளை அடையக்கூடிய வழி அவளுக்கு சொன்னேன் அப்படின்னு சிஷ்யன் சொன்னாராம். அந்த மாதிரி பகவானும் அவளுடைய போக்க அனுசரிச்சு அவளுக்கு தேவையான குணத்தை காட்டி கூடாரை வெல்லும் அப்படிங்கிறார். காளியனுடைய சர்பத்தை, காளியனுங்கிற சர்பத்தினுடைய கர்வத்தை தன்னுடைய திருவடிகளை அதன் தலைகளை வச்சு அனுகிரகம் பண்ணி அவருடைய கர்வத்தை அடைக்கினான். அந்த தன்னை கூடாது இருந்த காளியனை வென்றான். கூடாரை வெல்லும். ராமாயணத்துல ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். சீதை விவாகம் ஆறது. ராமன் மிதிலையிலிருந்து அயோத்திக்கு திரும்புற. அப்போ திரும்ப வரபோது எதிர பரசுராமர் வரார். பரசுராமர் ராமனை பாக்குறார். பார்த்த உடனே பரசுராமர் கோபம் வந்துடுத்து கேட்கிறார் ராமரை பார்த்து, ஏ ராமா, சிவதனுசை முடிச்சுட்டோன்னு உனக்கு பெரிய கர்வமா? உனக்கு இது மாதிரி கர்வப்படாத. என் கையில இருக்கு வைஷ்ணவ தனுசு இருக்கு, விஷ்ணு தனுசு இருக்கு, வைஷ்ணவ தனுசு. இதுல நான் ஏற்றி நீ பாரு, அப்பதான் உன பராக்கிரமசாலியை ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னாராம். பரசுராமன் என்ன சொல்ற, சத்திரிய குலத்தில் பிறந்தவனே, தாழ்ந்தவனே அப்படிங்கிறாராம் ராமனை. உடனே ராமன் சொல்றாரா, இருக்கட்டும், நீர் வில்லை கையில் வச்சுட்டு நீர் கையில வச்சுட்டு சத்திரிய குலத்தை படிக்கிறீரே, இது உமது பிராமண தன்மையா அப்படின்னு கேட்கிறார். சத்திரியனை படிக்கிறீர், ஆனா சத்திரியனுக்கு உண்டான ஆயுதமான வில்ல கையில வச்சுட்டு இருக்கீர், இது ஒண்ணு பிராமண தன்மையான அவர் கேட்கிறார். ராமன் கேட்கிறாராம் கேள்வி. உடனே பரசுராமன் சொல்றாரா, நான் 21 தலைமுறை சத்திரிய குலத்தை அழிச்சவன் தான் அப்படின்றாராம். அதுக்கு ராமன் சொல்றாரா, நான் ஒரு சத்திரியன் இருக்கிறேனே அப்படின்னு. உடனே பரசுராமன், உன்னுடைய சத்திரிய தன்மையை நீ பெண்ணாகிய தாடகையை கொண்டதால் மூலம் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இலக்காரமா பேசுறாராம். உன்னுடைய சத்திரிய தன்மையா நான் தெரிஞ்சுட்டேனே, நீ ஒரு பெண்ணான தாடகையை கொண்டதில் தெரிஞ்சுட்டேன், பெரிய சத்திரியன் அப்படின்னு விட்டு ரொம்ப இலக்காரமா பேசுறாராம். உடனே ராமனதுக்கு பதில் சொல்றாராம், நான் ஒரு பொண்ணை கொண்டு இருக்கட்டும், நான் தாயை கொள்ளவில்லையேங்கிறாராம் ராமன். இந்த மாதிரி போறது சம்பாஷண உத்தர போறது. உடனே பரசுராமர் சொல்ற, வீணா பேசாத, என்னோட சண்டை செய்யும் வலிமை உனக்கு கிடையாது. உன்னுடைய ஆச்சாரியான விஸ்வாமித்திர தன்னை பரசுராமர் கொன்னுடுவார், நான் கொன்னுடுவேன் அப்படின்னு பயந்துட்டு பிரம்மாவிட்ட போய் பிராமணத்துவம் கேட்டு வாங்கி பிராமணன் ஆயிட்டவரவர். உன்னுடைய ஆச்சாரியனே எங்கிட்ட பயந்த போது நீ எனக்கு அம்மாத்திரம் அப்படிங்கிறார் பரசுராமன். உடனே ராமன் சொல்ற, அந்த வைஷ்ணவ தரிசனம் கொடுங்க, யார் பயந்தவாங்கிறது இப்ப தெரியும் அப்படின்னு கேட்கிறார். உடனே ராமன் பரசுராமட்டையும் தரிசனம் வாங்கினாராம். நான் ஏற்றினார், வான பிரயோகம் பண்ணணும் செய்ய தொடங்குறாராம். அந்த சமயத்துல சீதை பயந்துட்டாளாம். சீதை தோத்துருவாங்கத்தான் பயப்படலையாம். பரசுராமன் மூலமா ராமனுக்கு ஆபத்து வருமோன்னு பயப்படலையாம். இந்த தனுசையும் நான் ஏற்றி ஒடிச்சுட்டா இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணிடுவாரோன்னு பயந்தாளாம் சீதை. இந்த மாதிரி தன்னிடம் கூடாத பரசுராமனிடம் தன் வலிமையை ராமன் காட்டினான். அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ராமனுடன் கூடினார். அதனாலதான் இதை கூடாரை வெல்லும் அப்படிங்கிறார். உடனே ராமன் ஒத்துட்டார் பரசுராமன். உடனே ராமன் என்ன செஞ்சார், பரசுராமனை நமஸ்காரம் பண்ணாராம். ராமன் என் குற்றத்தை பொறுத்தரணும் அப்படின்னாராம். அதாவது தங்கிட்ட தோல்வி அடைஞ்சவனுடன் கூட தன்னிடம் கூடியனிடம் நாடி நிற்பது பகவானுடைய குணம். கூடாரை வெல்லும் அப்படிங்கிறார். கோவிந்தா, கோவிந்தான்னா கோவர்த்தனகிரியை எடுத்து இந்திரனையும் தன்னை வணங்குமாறு செய்தவன். உனக்கு அதனால்தான் உனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் ஆச்சு. கோவிந்தன்கிற பட்டாபிஷேகம் உனக்கு இந்திரனால ஆச்சு. கோவர்த்தனகிரியை தூக்கின இந்திரன் உங்களுடைய காலில் விழுந்தான், உனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். கோவிந்தா. நரகாசுரன் மதமாறதும் உன்னுடைய மனைவி சத்யபாமா பாரிஜாத புஷ்பத்தை கேட்டா
அத இந்திரன் கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே கருடன் அனுப்பிச்சு அந்த பாரிஜாத மரத்தையே தேவலோகத்தில் பேர்த்து எடுத்துட்டு வந்துட்டு இந்திரன் சண்டைக்கு வந்தான். அவனை உன்னுடைய வலிமையை காட்டி ஜெயிச்ச. என்னாதான் தேவிக்கு அன்று அன்று இன்பப்பூ ஈயாதான் தன் நாதன் காணவே தன் பூ மரத்தினை வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற அப்படின்னு ஒரு பாசுரம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இத அதாவது இன்பப்பூ கேட்டாளாம் பாரிஜாதம், இன்பப்பூ ஈயாதான் கொடுக்காதவன் அப்படிங்கிறா இந்த பாசுரத்துல. அந்த மாதிரி காட்டு அத ஜெயித்தான் கோவிந்தன். உன்னை பாடி பறை கொண்டு உன்னுடைய திருநாமத்தை பாடி நானும் சொன்னேன். நமரும் உரைமின் நமோ நாராயணமே அப்படி நாங்க பாடுறோம். உன்னுடைய பெயரை எங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்றோம். வாயினால் பாடுறோம், மனத்தினால் சிந்திக்கிறோம். பாபங்கள் தொலைகிறது, நீராட்டத்துக்கான சாம்பகிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு கொடு அப்படி கேட்கிறா. உன்னை உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் உலக ஜனங்கள்லாம் புகழணும். அந்த வெகுமதியை பார்த்துட்டு, வெகுமதி அழுப்பி இருப்பதை பார்த்துட்டு, நாங்கள் பெற்ற வெகுமதியை பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிறவாள்லாம் எங்களை புகழ்ந்து சொல்லணும். நீ கொடுக்கிறது, நீ கொடுத்தா அது பரிசு, நாங்கள் வாங்கிட்டோம் அது சம்மானம், அதாவது சன்மானம் வெகுமதி. சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் அவருடைய புகழை யார் சொல்றாளோ அவளுக்கு பரிசு கொடுக்கணும். அதுக்கு பேரு பரிசுன்னு பேரு. அவற்றை யார் வாங்குறாளோ வாங்கிட்டாள்னா அந்த பரிசே அவளுக்கு சன்மானம் ஆயிடுறது. அந்த வார்த்தை மாறி போயிடுறது, சன்மானம் வெகுமதின்னு ஆயிடுது. இத பார்த்து உன்னையும் எங்களையும் உலகம் புகழணும். எப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகமான சமயத்துல அனுமனுக்கு சீதையுடைய கையால முத்தாகாரத்தை கொடுத்து சன்மானம் கொடுத்தியோ அத போல எங்களுக்கு சன்மானம் செய்ய கேட்கிறாளாம். நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். நோன்பு உறுப்புறதுக்கு முன்னாடி, நோன்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோம்? நெய் உண்ணோம், பால் உண்ணோம் அப்படின்னு இருந்தோம். இப்போ முடிஞ்சு போச்சு, நோன்புக்கான பலன் கிடைச்சுடுத்து. ஒன்னு நாங்க நமஸ்காரம் பண்ணிட்டோம், உங்களை சரணம் அடைச்சிட்டோம். அதனால எல்லாம் ஏகாரம் போடுறா. இப்போ சூடகமே தோல் வலையே ஏகாரம் எல்லாத்தும் அப்படி சொல்றா. கண்ணன் திருக்குட ஆண்டவன் ரொம்ப அழகா சொல்வாரத. கண்ணன் ஆண்டாளுக்கும் ஆசிரியர் பெண்களுக்கும் கைகள்ல வலைகளை அவனே போட்டு விடுறானா கண்ணன். அதை பார்த்த உடனே அந்த ஆசிரியர் சிறுமிகளுக்கு வெக்கம் வந்துட்டான், ரொம்ப வெக்கமா. அப்போ அவ என்ன சொல்றீங்களாம், சூடகமே சூடகமே அப்படிங்கிறாளாம். வலைகளை மட்டும் பார்த்து, வலைகளை மட்டுமல்ல கண்ணனையும் குறிப்பிடுறாளாம். நீ எங்கள் சூடகம் அப்படிங்கிற மாதிரி சூடகமே அப்படிங்கிறாளாம். அப்புறம் தோல் வலைய போட்டு விடுறான் கிருஷ்ணன் கண்ணன் எல்லாருக்கும். அதை பார்த்துட்டு இவ சொல்றான் தோல் வலையே. கிருஷ்ணனையும் பாக்குறா, அதையும் பாக்குறா. பார்த்துட்டு தோல் வலையே அப்படிங்கிறாளாம். தோடே காதுல தோடு அணிவிக்கிறான் கிருஷ்ணன். கரணபூஷணம். இந்த கரணபூஷணம்ங்கிறது எப்படின்னா இதனுடைய பிரகாசம் கன்னத்தில் அடிக்கும். அந்த தோட சுமக்கிறது என்னமோ காது, ஆனா அதனுடைய தோட சுமக்கிறது காது. அந்த காதுதான் வலிய தாங்கிட்டு சுமக்கிறது, நோவு படுறதும் காது. ஆனா அதனால பயனடைகிறது என்ன? கன்னம். கன்னம் தான் பளிச்சுன்னு பளின்னு தெரியுது. கஷ்டாகரணம் யதா கபோலஸ் கபோலஸ் யதுபூஷணம் அப்படின்பா. அதாவது கபோலம் எதுபூஷணமா, அது காதுல போட்டா கூட கபோலத்துக்கு தான் பூஷணமா இருக்காது. அப்படி தோடேன்னு போட்டு தோட போட்டுக்கிற போது தோடே அப்படிங்கிறாளாம் எல்லாரும். அதுக்கப்புறம் செவிப்பூவே. கண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் காது மடலுக்கு மேல வெள்ளை புஷ்பத்தை சூட்டுறான். அதை பார்த்து அத அன்போடு கண்ணனை பார்த்து செவிப்பூவே அப்படிங்கிறாளாம். பாடகமே. ஆண்டாள் ஆட்சியர்கள்லாம் கால்கள்ல கண்ணை குறிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் நூறுங்கிற சலங்கைய கூட்டுறானா. இவாளுக்கு வெக்கம் தாங்காமல் பாடகமே அப்படிங்கிறாளாம். இப்படி கண்ணன் எல்லாவற்றையும் தானே அவளுக்கு அறிவித்து அவர்களையும் தன் வசம் ஆக்கிக் கொள்கிறான். அந்த மாதிரி
ஆபரணங்களை கண் அணிவிக்க அணிவிக்க நாங்கள் வெக்கத்தோடும் புன்னகையோடும் அணிந்து கொள்வோம். அதனாலதான் இது இப்படி சொல்றா. சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படிங்கிறார். விவாக சமயத்துல மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்கணுமா, சம்பிரதாயம் சாஸ்திரம் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கு. கண்ணன்ட்ட இல்லாத ஆபரணமா, அதனால நிறைய கொடுக்கறான். பல்கலனும் யாம் அணிவோம், பற்பல ஆபரணங்கள் நாங்கள் அணிவோம். சோசித விவித விசித்திர அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆபரணத்திலையும் பல வகை இருக்கு. தோடு, மூக்கு திருகு, வளை, ஹாரம் எல்லாமே எப்படி இருக்கணும்? பச்சை, சிகப்பு, நீலம், வெள்ளை இந்த மாதிரி பற்பல கற்கள் பதித்திருக்கணும். முத்து, வைரம், பவடம் போன்ற ரத்தனங்கள் பதிச்சிருக்கணும். இதை தனித்தனியா செட்டா எங்களுக்கு தரணும் அப்படிலாம் கேட்கறாளாம். சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே பாடகமே இதெல்லாம் இப்படி இருக்கணுங்கிறானாம். இந்த மாதிரி அணிஞ்சதுக்கு அப்புறம் ஆடை உடுப்போம். ஆடை என்ன? அவன் உடுத்தது அவன் உடுத்தி விடணுமா. ஆடை கட்டி கொள்வது என்பதில்ல. ஆடை கட்டிக்கிறதுன்னு சொல்றது இல்ல, ஆடை உடுப்பது, உடுத்திக் கொள்வது. இப்ப சொல்ற பாருங்க, வேஷ்டியை கட்டிட்டியா, புடவை கட்டிட்டியாங்கிற அந்த கட்டிக்கிறதுக்கு வார்த்தை கூடாது, உடுத்திக் கொள்ளணும். உடுத்திக் கொள்ளுங்கிற வார்த்தைய ஆண்டாள் நமக்கு சொல்லித்தரா, நாகரிகத்தை சொல்லித்தராத. இங்க இந்த இடத்துல உடுத்தி கொண்டாயா அப்படி இருக்கணும். இதை ஆண்டாள் நமக்கு சொல்லித்தரா. கண்ணன் அவள் உடுக்கும் உடைய உடுத்தி விடணுமா, அதுதான் ஆடை. அந்த அவன் ஆடையை உடுத்தி விட நாம் ஆடை உடுப்போம். திரௌபதி சங்க சக்கர கதாபானே துவாரகா லயாசுதா அப்படின்னு கதறாள் இல்லையோ, 2 கைகளையும் மேலே தூக்கி கண்ணனை தியானிச்சு கதறிய போது கண்ணன் என்ன செய்யறான்? திரௌபதிக்கு புடவைய அவன் உடுத்தி விட்டானா. துவாரகையில் இருந்துட்டு புடகையை அவன் உடுத்தி விட்டானா. புடவை அவளுடைய உடலை சுத்தி வருது, உடுத்தி விட்டான் அப்படின்பா. அப்புறம் அதன் பின்னே பால் சோறு, வஸ்திர தாரணம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடணும் பால் சோறு. மூட நெய் பெய்து முழங்கை வழிபார. இந்த பால் சோறு என்ன? சக்கரை பொங்கல், அக்கார வடிசல். இது எப்படி இருக்கணும்னா, இது பாலினால் பக்குவப்பட்ட பச்சை அரிசியா இருக்காது. இந்த பச்சை அரிசிய பால்ல சேர்த்து அதுல அந்த பால்லயே பக்குவமாகணுமா. அதுக்கப்புறம் அதை வெள்ளத்துல கலக்கணும். இதுதான் பால் சோறு. இது நல்லா மூடி இருக்க முடியாது, நெய் சேர்க்கணும். அதுல மேல பார்த்தா நெய் தான் தெரியணும். அதன் அடியில என்ன இருக்கிறது தெரியாம இருக்கணும். மூட நெய் பெய்து, மூட நெய் அப்போதான் தயிரை கடைஞ்சி அதுல இருந்து அப்பவே வெண்ணெய் எடுத்தது, அப்பவே அது உருக்கி அப்பவே நெய் எடுக்கிறோம் பாருங்க, அந்த நெய்யில் இருக்கணும். இப்படிதான் சொல்றான் மூட நெய்க்கிறதுக்கு அர்த்தம். கண்ணன் மூட இருக்கிறா. கண்ணன் எல்லா ஆபரணங்களையும் தானே அனுபவிச்சுட்டான், உடைகளையும் தானே உடுத்தி விட்டுட்டான். இப்படி சௌசீல்ய வாத்சல்யாதி குண பரிபூர்ணனான கிருஷ்ணன் முன்பு இவர்கள் நிற்கிறார்கள் அப்படிங்கிறா. அவன் குணங்களில் ஈடுபட்டு அவன் சௌந்தரியத்தில் மயங்கி அவன் முன்பு நிற்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆறுது? இந்த பால் சோறு வாயில் இடப்படுகிறதா என்பது தெரியல. பால் சோறு எடுத்து போடுறா, எடுக்கிறா, கையில எடுக்கிறா, அத வாயில வச்சுக்கிறாளா எனக்கு தெரியலையா. சக்கரை பொங்கல் அக்காரவசம் எடுத்து அந்த வாயில் சேர்க்காம கையில வச்சுக்கிட்டே கிருஷ்ணனை பாக்குறா. கிருஷ்ணருடைய அதிசுந்தர ரூபத்தை பாக்குறா, அவனுடைய சௌசல்ய குணத்தை அடிச்சுட்டு பாக்குற போது இவாளுக்கு மயங்க போயிடுறாளாம். அதனால கையில் இருக்கிற சக்கரை பொங்கல்ல இருந்து அந்த அழகல மயந்து அந்த நெய் அவளுடைய முழங்கை வழிபார கீழே வெளியேறதான். முழங்கை வழியா கீழே வெளியேறது. முழங்கை வழிபார பட்டர் சொல்றார். இதுக்கு அர்த்தம் சொல்ற போது, கிருஷ்ண சன்னதியிலே திருப்தைகளாய் இருக்கிற இவர்களுக்கு சோறு வாயில் தொங்கினால் நன்றோ நெய் வாயில் தொங்குவது அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் பட்டர் திருப்பாவி வியாக்கியானத்துல. கிருஷ்ணன் சன்னதியிலே திருப்தைகளா ரொம்ப மகா திருப்தியோடு இருக்காளாம். மனசு நிறைஞ்சிருக்கா இவாளுக்கு சோறு வாயில் தொங்கினால் நன்றோ நெய் வாயில் தொங்குவது. சாப்பாடு அந்த அக்கார வடிசில் வாய்க்குள்ள போனா தானே, வாயில வச்சுனா தானே இது நெய்யும் உள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்றார் அவர். அவன் ஆனந்த சுரூபன். கண்ணனையே பார்த்து இருக்கிறதுனால இவ்வாளுக்கு வயிறு நிரப்பி போச்சான். உண்ணா நாள் பசியாவது ஒன்று இல்லை அப்படிங்கிறார் பெரியாழ்வார். ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை. நேரில் கண்ணனை தரிசனம் பண்ணதுனால இவாளுக்கு பசி இல்ல, அதனால சாப்பிடறதுக்கு முடியல. இருந்தாலும் அந்த
ஆடை உடுப்போம், அதன் பின்னே சாப்பிடணும் சம்பிரதாயம். அதனால பால் சோற்ற வாயில் அந்த அக்காரை வடிச்சு வாயில் வச்சு முயற்சி பண்ற போது அது கண்ணனுடைய பிரசாதம், அதை சாப்பிடணும் அப்படிங்கறதா ஆரம்பிக்கிற போது அது வாயில சேர்றதா முழங்கையில வழியறதா அப்படின்னு கூட தெரியாத கிருஷ்ணா அனுபவம் அவளுக்கு. முழங்கை வழிவார கிருஷ்ணானுபவம் அப்படி அனுபவிக்கிறார் கிருஷ்ணாவா ஆட்சியர்கள் ஆண்டாளெல்லாம் சேர்ந்தத. உன்னை அடையறதுக்காக பாவை நோம்பு தொடங்கினோம், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், வையிட்டு எழுதோம் அப்படின்லாம் செஞ்சோம். இப்போ நீயே எனக்கு கிடைச்சிட்ட, உன்னுடைய திருக்கரத்தாலே ஆபரணங்களை அணிவிக்க பெற்றோம், ஆடைகளை நீயே உடுத்தி விட்டுட்ட அப்படிங்கிறா. குடியிருந்து கண்ணா நாம் எப்போதும் இப்படியே கூட்டி இருக்கணும், பிரிவு என்பதே இருக்கக்கூடாது. சோஸ்துவான் சர்வான் காமான் சக அப்படிங்கிறது உபனிஷத்து. அம்மா பகவானோட கூடியிருக்கணும். முக்தன் அப்படிதான் கூடியிருக்கான். பகவானையும் அவனுடைய குணங்களையும் ஒரு சேர அனுபவிக்கலாம் முக்தன். கூடியிருக்கிற பகவான் முக்தனை அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டாளும் ஆட்சியர்களும் சிறுவர்களும் வேண்டுகிறார்கள். இந்த பாசுரத்துல கைங்கரிய உத்தேசியம் மகிழ்ச்சியோட எல்லாரும் ஒன்னா கூடியிருந்து பகவத் அனுபவத்தை பெறணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறார் இந்த பாசுரத்துல. இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம் உட்பொருள் சொல்வா. இதுக்கு கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா, உலகமும் உடலும் சாஸ்வதம் அப்படின்னு நினைச்சுட்டு, இதுதான் இன்பம் நினைச்சுட்டு, இங்க இருக்கிற விஷய சுகங்குள்ள ஈடுபட்டு தன்னுடன் கூடமாட்டேன் அப்படி இருக்கிற ஜீவாத்மாக்களை தன்னுடைய குணங்களை காட்டி தன்னுடன் சேரும்படி செய்யும் கோவிந்தா. ஜீவன்கள் பசுக்கள், கோவிந்தன் பசுக்களை மேய்ப்பவன் அல்லது காப்பவன். கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிறதுக்கு சுவாபதேசம் இது. உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். ஆசிரியர்கள் அவனை அண்டியவர்கள். அவள்கிட்ட மோகம் உள்ள கிருஷ்ணன் அவனை பாடி பறை கொண்டு, பாடின எதை பாடுறது அவன்கிட்ட போய் துவயத்தை சொல்லி நாம சங்கீர்த்தனம் செஞ்சு பிரபத்தி பண்ணி நாங்கள் அடையிற வெகுமதி என்னன்னா, நாடு புகழும் பரிசினால் நன்றாக உலக ஜனங்கள் முக்தர்கள் கொண்டாடும் வழியில சூடகமே தோல் வள்ளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம். இது அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்றது. இந்த ஜீவன் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுண்டத்துக்கு போய் சேர்றான். போற வழியில பகவானால் அனுப்பப்பட்ட 100 அப்சர ஸ்திரீகள் மாலை வச்சுட்டு இருக்கா, மை வச்சுட்டு இருக்கா, மணத்தூள் அதாவது நறுமண தூள் வச்சுட்டு இருக்கா, ஆடை வச்சுட்டு இருக்கா, ஆபரணம் வச்சுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வைகுண்டத்துக்கு போற இந்த ஆத்மாவை அலங்காரம் பண்றா. சூடகம், தோல்வலை, தோடு, செவிப்பு, பாடகம் இவர்களால் அலங்காரம் பண்றா. இவள் இந்த 100 அப்சர ஸ்திரீகள் வச்சிருக்காளை இவள பகவானால் அனுப்பப்பட்டவா அப்படின்னு இதுக்கு உள்ள அர்த்தம். இன்னொன்னு, சூடகம் தோல் வளையனாக்க சங்கு சக்கரம் தோள்கள்ல பொறிச்சுக்கிறது. பஞ்சசம்ஸ்காரம் பண்ற போது பொறிச்சுக்கிற போது ஆச்சாரியன் செய்யறாரோ இல்லையோ, அது சங்கு சக்கரம் தோளில் பொறிக்கிறது. தோடுங்கிறது திருமந்திரத்தை காதுல அவர் சொல்ல நாம தெரிஞ்சுக்கிறது. செவிப்புங்கிறது துவயம், பாடகம்ங்கிறது சர்ம ஸ்லோகம். இதெல்லாத்தையும் அடி எழுதியிருக்கேன். மறுபடியும் பிறவியா பகவானின் திருவடியாங்கிற புத்தகத்துல இதெல்லாம் விவரம் எழுதியிருக்கேன். இதுக்கு ஸ்ரீமுகம் பரவாக்கோட்ட ஆண்டவன் பரமத்து போயிட்டாரு. பவுண்டிவரம் ஆசிரமத்துல பரவாக்கோட்ட ஆண்டவன் அவர் ஸ்ரீமுகம் கொடுத்திருக்கார். இதெல்லாத்தையும் விவரம் நான் எழுதியிருக்கேன். இதுல ஆடை உடுப்போம்னா பல 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 ஜன்மங்களை எடுத்திருக்கோம். இந்த உலகத்துல ஸ்தூல சரீரம், சொர்க்கத்துக்கு போனா போக சரீரம், அர்ச்சிராதி மார்க்கத்துல விரஜா நதிக்கரை வரைக்கும் சூக்ஷ்ம சரீரம். போற போது அர்ச்சிராதி மார்க்கத்துல போற போது விரஜா நதின்னு இருக்கு, அந்த நதி வரைக்கும் சூக்ஷ்ம சரீரம். அதுக்கப்புறம் அதை தாண்டிட்டு இந்த அப்சர சரீரங்கள் அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்ராகிருத சரீரம் வந்துடுது அவனுக்கு. பகவானுடைய திருவிழையை அடைக்கிறது வரை வரைக்கும் அப்ராகிருத சரீரம். இப்படி ஆடை உடுத்து இதெல்லாம் சுவாபதேசம். இந்த மாதிரி ஆடையை உடுத்திண்டு அதன் பின்னே பால் சோறு, அதுக்கப்புறம் போக்கியத்துக்குள்ள உனது பரம போக்கிய திருக்கல்யாண குணங்களை
அல்லது திவ்ய தம்பதிகளின் குணங்களை, திவ்ய தம்பதிகள் இருக்காளோ இல்லையோ, பிராட்டியும் பெருமாளும், அந்த அவருடைய குணங்களை மூட நெய்பெய்து அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பரம போக்கியமா நாம தரிசனம் பண்ணணும். எப்படி மூட நெய் பெய்யாத மாதிரி நாம அவரை தரிசனம் பண்றதான். மூட நெய் பெய்து முழங்கை வழிபார இந்த அனுபவம், பகவான தரிசிக்கிற திவ்ய தம்பதிகளை தரிசிக்கிற அனுபவம் இருக்க, அந்த அனுபவம் சர்வதேச சர்வகால சர்வாபசோச்சித சகலவித கைங்கரிய ரூபமாய் வழிய, சர்வதேசம் எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா வகையிலும் கைங்கரிய ரூபமாக வழியணுமா. முழங்கை வழிபார இந்த அனுபவம் முழங்கை போல இருக்கிற கண்ண பிரதேசங்களில் வழிய. எப்படி கண்ண பிரதேசங்கள் என்ன வழியிருது? அதாவது கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வரதோ இல்லையோ, அதை சொல்ற. கண்ண பிரதேசங்களில் வழிய பக்தியால உருகி கண்கள் கசிந்து திவ்ய தம்பதிகளை தரிசிக்க ஒட்டாமல் ஆனந்த பாஷ்பம், அவளை பார்க்க முடியாம ஆனந்த பாஷ்பம் வரத, அதத்தான் முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து எங்களுடைய பதினி உன்னோட கூடவே நாங்கள் எப்போதும் இருக்கணும், ஞான விகாசத்தோட இருக்கணும், சந்தோஷமாயிருப்போம் நாங்க. உடனே கிருஷ்ணன் இந்த ஆண்டாள் ஆயர் பெண்கள் ஆய்ச்சி இந்த கோப பெண்டீர்களுக்கெல்லாம் பரபக்தி உடையவர்களுக்கு பரஜானத்தை விளைவிப்பதை போல பரத்தத்திலும் தெளிவு பிறக்க அருள் செய்தான். இந்த பாசுரத்துல சொல்ற பகவான் அனுகிரகம், கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணானா பரம பகவானுக்கு. இந்த பாசுரத்தில் தான் என்ன செய்யறா, இந்த பாசுரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சக்கரை பொங்கலை நிவேதனம் பண்ணி அப்புறம் அதை பிரசாதமா சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. இத நாச்சியார் திருமொழியில வருது. நாச்சியார் திருமொழியில நாரும் நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வரிசையில் சொன்னேன், ஏறு திருவுடையான் என்று இவை கொள்ளுங்கோலோ கொள்ளும் கோலே அப்படிங்கிற நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள். திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜனுக்கு கள்ளழகனுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிறா ஆண்டாள். ஆனா ஆண்டாளால் அதை செய்ய முடியல. ஆண்டாளுடைய மனசுல அந்த குறை இருந்துதான். ஒரு சமயம் எம்பெருமானார் உடையவர் இந்த நாச்சியார் திருமொழிய பாசுரத்தை சேவிச்சார். உடனே ஆண்டாளுடைய மனக்குறைய தெரிஞ்சுடார் அவர். இதுக்கு இந்த ஆண்டாளுடைய மனக்குறைய தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திருமாலிருஞ்சோலை அழகருக்கு 100 தடா அகார வடிசல் 100 தடா வெண்ணெய் இரண்டையும் நிவேதனம் செய்து வைத்து இதனை சொன்ன ஆண்டாளை மங்களாசாசனம் செய்தார். திருப்பி ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மங்களாசாசனம் பண்ணாராம். மங்களாசாசனம் பண்ணி விட்டு திரும்புற போது ஆண்டாள் எனது முத்தண்ணா அப்படின்னாலாம், உடையவரை எனது முத்தண்ணா அப்படின்னு கூப்பிட்டாலாம். தங்கையினுடைய மனக்குறையை மனோரதத்தை பூர்த்தி செய்பவன் தமையன், அதனால இவோ முத்தண்ணான்னு கூப்பிட்டாலாம். இது ஆண்டாளுடைய வாழி திருநாமத்தில் இந்த பாசுரம் இருக்கு. இதை இங்க எடுத்து சொல்வா. இந்த பாசுரம் திருவேங்கடத்தை குறித்த திருவேங்கட மாமலை இருக்க திருவேங்கடம் ஸ்ரீவாசன் எழுதியிருக்காரு. அந்த திருப்பதியை அந்த திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வா. ஸ்ரீ பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹா. அடுத்த பாசுரம் 28வது தன்யாசி ராகத்துல சொல்றா. இத கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்கொலத்து உன் தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அடைத்தரவும் சீரி அருளாதே, இறைவா நீதாராய் பறையேலோ ரெம்பாவாய். 28வது பாசுரம். இதுல கண்ணனுடைய அருமை தெரியல, கிருஷ்ணனுடைய அருமையை தெரியல. யாராருக்கு தெரியலங்கிறத ஒரு உதாரணமா சொல்வா. பாசுபதாஸ்திரம் மகாபாரத யுத்தத்துல பாசுபதாஸ்திரம் வேணும்னு அர்ஜுனன் சிவனுக்கு பூஜை பண்ணான். சிவனுக்கு பூஜை பண்ற போது சிவனுடைய சிரசில சேர்த்த புஷ்பங்கள்லாம் கிருஷ்ணனுடைய திருவடியில வந்துதான். கிருஷ்ணன் தன்னுடைய பரத்துவத்தை காட்டுறான் அர்ஜுனனுக்கு. குருஷேத்திர யுத்தத்துல 2 சேனைகளுக்கு நடுவே ரதத்தை போய் நிறுத்து அப்படிங்கிறான் அர்ஜுனன். போர் போறான், சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப சமயத்துல உபதேசம் பண்ணான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு, விஸ்வரூபத்தை காட்டினான். அப்போதான் அர்ஜுனன் தன்னுடைய தான் என்ன தப்பு செஞ்சோங்கிறத உணர்ந்துட்டு
உன்னை இது வரைக்கும் நண்பன் நினைச்சிட்டு இருக்கேன், நண்பன் நினைச்சுன்னு சில சொற்கள் எல்லாம் சொல்லிவிட்டேன், விளையாட்டா சொல்லிவிட்டேன், படுக்க சாப்பாடு இவையெல்லாம் பரிகாசமா சில சொற்களை சொல்லிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறான். இப்படி அர்ஜுனன் கண்ணனிடம் பிரார்த்தித்த மன்னிப்பை கோபிகைகள் இந்த பாசுரம் மூலமாக கண்ணனிடம் பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்பா. கரபைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் அப்படிங்கிறார். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், பாலை கொடுக்கிற கறவை பசுக்கள், ஆனிரைகள் இவெல்லாம் முன்னாடி போறது, நாங்கள்லாம் அது பின்னாடியே போறோம், அதை தொடர்ந்துட்டு போறோம், காட்டுக்கு போறோம், அங்க போய் சாப்பிடுவோம். அதனால்தான் இந்த பாசனம் அன்னைக்கு வரும், அன்னைக்கு ததி அன்னம் பண்ணி நைவேதனம் பண்ணிட்டு இருக்கு. அது இன்னைக்குதான் அது கறவைகள் பின் சென்று பாசனம் அன்னைக்கு அது அந்த மாதிரி நிவேதனம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு மாடுகளை வளர்க்கறதுக்கும் மயிறு வளர்ப்பதற்கும் நாங்க காட்டுக்கு போறோம், தர்மம் செய்யறதுக்கு போகல, எங்களுக்கு அனுஷ்டானம் கிடையாது, அனுஷ்டானமும் தெரியாது எங்களுக்கு. மாடுகள் எங்க போறதோ அது பின்னாலேயே நாங்க போவோம். கறவைகள் பின்னால போற போது பசி வந்ததுன்னா என்ன செய்வோம், நாங்க ஓடிண்டே சாப்பிடுவோம். பசுக்கள் போற போது எங்களுக்கு பசி ஒத்துடுச்சுன்னா பசுக்கள் பின்னாடி கையில் இருக்கிற ஆகாரத்தை வாயில போட்டுட்டே பின்னாடியே போவோம். எங்களுக்கு அனுஷ்டானம் தெரியாது. நாங்க போற இடம் காடு இருக்கே, அது திவ்ய தேசம் கிடையாது. காடு, பசுக்கள் புல்மேயறது, தண்ணீர் குடிக்கிறது காட்டுக்கு தான் போகும். அதனால நாங்களும் அது பின்னால காட்டுக்கு தான் நாங்களும் போறோம், அங்க போய் சாப்பிடுவோம். உனக்கு நிவேதனம் பண்றது அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு சொல்ற அர்த்தம் இதுக்கு. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துருமோங்கிறது இவ்வளவு அர்த்தம் சொல்ற. இது எப்படின்னா, முதல் நாள் ராத்திரியில சாதம் மீந்து போயிடும் ஆத்துல, அந்த சாத்துல பிரசாதத்துல தண்ணீரை சேர்த்து வச்சுப்போம். முதல் நாள் வச்சிருந்து மறுநாள் காலம்பரை இந்த மாடுகள் பின்னாடி போற போது அதை எடுத்துன்னு போவது வழக்கம். நாங்க அதை எடுத்துன்னு போதுதான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற. பிரசாதத்துல நீரை சேர்க்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். நீரை சேர்க்காம எப்படி இருக்கணும், பிரசாதத்துல நீரை சேர்க்காம நீரை வச்சுட்டு அதுல பிரசாதத்தை சேர்க்கணுமா அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்றது. அப்படிங்கிற இதெல்லாம் இந்த சாதத்தை நாங்க துணியில கட்டி எடுத்துட்டு வருவோம். இதுதான் கட்டு சாதம், தயிர் சாதம், இதைத்தான் நாங்க சாப்பிடுவோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களுக்கு அறிவு ஒன்றும் இல்லாது, அறிவே கிடையாது, ஞானம் கிடையாது. எங்களுக்கு ஞானம் கொஞ்சம் கூட இல்லாத இடையர் குலத்தை சேர்ந்தவங்க நாங்க. அதுல நீ அவதாரம் விட்டுருக்க. கொஞ்சம் கூட ஞானம் இல்லாத கோகுலத்தில் பிறந்து நாங்க பிறந்திருக்கோம். அதே குலத்துல நீ பிறந்திருக்க. பிறந்து என்ன செஞ்ச, எங்களை புண்ணியசாலியா நீ ஆக்கிட்ட. நாங்கள் புண்ணியம் செய்தவர்களாக இதனால் ஆயிட்டோம். எங்களுக்கு அறிவு கிடையாது. மாடுகளை ஓட்டி சொல்லி நாங்க பழைக்கிறோம். அப்படி அதுவும் எப்படி அறிவு எப்படி கிடையாதுன்னா, எப்படி புறத்தியார மாடெல்லாம் எடுத்து ஓட்டின்னு கூடவே நாங்க மேய்ச்சலுக்கு எடுத்து ஓட்டின்னு போவோம். ஒரு மாடு மேய்ச்சா ஒரு படி அரிசி கொடுப்பா, 10 மாடு மேய்ச்சா 10 படி அரிசி அப்படிங்கிற கணக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அறிவில்லாதவர்கள். அத 10 படி அரிசி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நாங்க ஒவ்வொரு மாட்டுடைய வாழை பிடிச்சு ஒவ்வொரு படி அரிசியா பித்துக் கொள்வோம். ஒரு மாட்டுடைய வாழை பிடிக்க வேண்டியது, ஒரு படி அரிசியை வாங்க வேண்டியது, அப்புறம் இன்னொரு மாட்டுடைய வாழை பிடிக்க வேண்டியது, அங்க போய் ஒரு படி அரிசி கேட்க வேண்டியது. இப்படிதான் எங்களுக்கு கணக்கு தெரியாது. இப்படிதான் நாங்க நாங்க வாங்கிப்போம், அரிசியை வாங்கிப்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அறிவுங்கிறது இந்த இடத்துல அறிவு ஒன்றும் இல்லாத அப்படின்னா அறிவுனாக்க கர்மயோகம், அறிவு ஒன்று அப்படின்னா ஞான யோகம், அறிவு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டாக்க பக்தி யோகம். கர்ம ஞான பக்தி யோகங்களை அறியாதவர்கள் நாங்கள். பரபக்தி, பரஜானம், பரம பக்தி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்றா. அப்படி இருந்தாலும் உன்னை எங்களுடைய குலத்துல இங்க நாங்க பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு அறிவு கிடையாது, உனக்கு குறை கிடையாது. அறிவு இல்லாதவன பசுவுக்கு சமமா சொல்வா வேதம் சொல்றது. அறிவு இல்லாட்டா பசு அப்படி சொல்றது வேதம். அதனால அந்த பசுக்கள் பின்னால்தான் நாங்க போறோம். அதனால அந்த பசுக்கள் தான் எங்களுக்கு ஆச்சாரியர்கள்.
நாங்க கானகத்துக்கு போய் முருகர் வாசம் அந்த பசுக்களோட சேர்ந்தா செஞ்சோம். அதனாலதான் நீ இந்த உலகத்திலேயே நம்ம அவதாரம் முடியும் நமக்கு தெரியல இப்படி எல்லாம் சொல்றா. இவ்வளவு அர்த்தம் சொல்றா இதுக்கு. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை அப்படி சொல்றா. இதுல பக்தி பரபக்தி பரஞானம் எங்களுக்கு தெரியாதுங்கிறால. பக்தி அப்படின்னா பகவான கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அறியணுங்கிற ஊற்றம் ஒரு ஆசை இருக்க, அது பக்தி. பரபக்தி அப்படிங்கிறதுனா பரபக்திங்கிறது பகவானுக்கு நாம் அதீனன், அவனுக்கு நாம் உடைமை, அவனுடைய சொத்து அப்படிங்கிற எண்ணத்தோட பகவானுடைய சுரூபம், அவனுடைய ரூபம், அவனுடைய கல்யாண குணங்களை எப்ப பார்த்தாலும் நினைக்கிறது, அது பரபக்தி. பரஜானம் அப்படின்னா மேலே சொன்ன பரபக்தியானது எப்படி ஆகும்னாக்க பகவான தரிசனம் பண்ணால் அது உயிர் தரிக்காது அப்படிங்கிற நிலையை உண்டாக்கிடும். ஒரு பைத்திய மாதிரி ஆக்கிடும். பகவானுடைய கடாட்சம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்க வைக்கும். பரம பக்திங்கிறது பகவானை எப்படி அடைஞ்சே தீர்றதுங்கிற தாகத்தை ஏற்படுத்தி வைராக்கியத்தை உண்டாக்கும். இந்த மூன்றும் பக்தி யோகத்தினுடைய 3 நிலைகள். இதை சொல்றா. எங்களுக்கு பக்தினா எங்களுக்கு பக்தி பரபக்தி பரஞானம்லாம் தெரியாது அப்படிங்கிறா. இந்த திலீபன்கிற ஒரு ராஜா சூரிய வம்சத்துல இருந்திருக்கான். அவனுக்கு சந்ததி கிடையாது. குலகுரு வசிஷ்டர் என்ன செஞ்சார்? குலகுரு வசிஷ்டர்ட்ட சொரபிங்கிற பசு இருக்கு. அந்த பசுனுடைய கண்ணு நந்தினின்னு பேரு. இந்த நந்தினியை போஷிச்சு வளர்த்துடுவா, உனக்கு சந்ததி உண்டாகும் சொல்லி சொல்றார் ஆச்சாரியர். திலீபன் என்ன செய்யறா, அந்த நந்தினிங்கிற கன்றுக்குட்டிய ரொம்ப வளர்க்கலாம். எப்படி வளர்க்கலாம்னா இதே மாதிரிதான். பசுக்களை அந்த கண்ணுக்குட்டி போற போதுன்னா பின்னாடியே போவான். அது எங்க நிக்கிறதோ நிற்பான், எங்க படுத்துக்கிறதோ படுத்துப்பான், அதுக்கு புல்ல கொடுப்பான். இப்படி எல்லாம் வளர்த்தானா திலீபன்ற ராஜா. அது கொசு வந்துச்சுன்னா விரட்டி விட்டுருவானா. இப்படி எல்லாம் சம்ரட்சணம் பண்ணா. அதனால அவனுக்கு சந்ததி ஏற்பட்டது. இந்த சந்ததி ஏற்பட்டதுல எப்படின்னா பகவானே அந்த சூரிய அம்சத்துல ராமனா அவதாரம் பண்ணா அப்படின்பா. நாங்களும் அது மாதிரி கோலட்சணம் பண்றோம். அதனாலதான் நீ எங்களுடைய குலத்துல அவதாரம் பண்ணிருக்க. இப்படி அர்த்தம் சொல்றா இதுக்கு. குலத்து ஆயர் குலத்தில் இடையர குலத்துல உன் தன்னை பிறவி பெருந்தனை, நீ இங்க இந்த குலத்தில் பிறப்பதற்கு திருவிழம் பற்றினாய். எல்லாரும் உன்னை எங்க எல்லாம் தேடி ஓடுறா. ஆனா நீ எங்களை தேடி இந்த ஆயர் குலத்துக்கு வந்திருக்கியே, நாங்க என்ன புண்ணியம் செஞ்சோமோங்கிற. புண்ணியம் யாமுடையோம். குகன் சபரி இவாளுக்கெல்லாம் ராமன் அவளுடைய இருக்கிற இடத்துக்கு போய் சேவை சாதிச்சான். அத போல யாங்கள் இருக்கிற இடத்துல இங்க இந்த குளத்துல பிறந்து எங்களுக்கு நீ சேவை சாதிக்கிற. அதனால நாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, எந்த குறையும் இல்லாத விளங்கும் கோவிந்தனே. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, எந்த குறையும் உனக்கு கிடையாது. அப்படி விளங்குகின்ற கோவிந்தனே, நீ பரந்தாமன். நாங்கள் அதி நீசர்கள். எங்களோட நீ சேராவிட்டா உன்னுடைய சௌசீல்யம் சௌலபியம் மனுஷ குணங்கள் வெளியே தெரியாம போயிடும். உனக்கு குறைவு வந்துடும், குறைவு ஏற்பட்டிருக்கும். அந்த குறைப்பு கிடையாது. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. ஒரு சமயம் யசோத கிருஷ்ணனை கேட்க கோச்சுட்டாளாம். யசோத சொல்ற கிருஷ்ணன்ட்ட, நீ இப்படியே விளையாடிண்டே இருந்த பொழுதுபோக்குறிய, எல்லாரையும் போல படிக்க வேண்டாமான்னு கேட்கறான் கிருஷ்ணனை. உடனே கண்ணன் கேட்கறான், எதை படிக்கணும்? யசோத சொல்ற, சாஸ்திரங்களை படிக்கணும். கண்ணன் கேட்கறான், அதனால என்ன பலன்? யசோத சொல்றாளாம், அதனால தத்துவம் புலப்படும். கண்ணன் கேட்கறான் திருப்பி, எதை பற்றிய தத்துவம் அது? யசோதை சொல்ற, பகவானுடைய பெருமையான தத்துவம் அது. கண்ணன் உடனே கேட்கறான், பகவான் நான் யாரு? யசோத சொல்றாளா, எல்லா உலகங்களுக்கும் அதிபதி அவன் தான் நாராயணன். உடனே கண்ணன் கேட்கறான், சரி அவனா நமக்கு என்ன லாபம்? யசோத சொல்றாளா, உண்மை தெரியும், ஞானம் பக்தி வைராக்கியம் இதெல்லாம் ஏற்படும். கண்ணன் சொன்ன கேட்கறான், இந்த மூணு ஏற்படுங்கிற இதனால என்ன அடையிறது? இதனால அடையப்படுவது எது அப்படி கேட்கறானா?
யசோதை சொல்ற எல்லாரும் கேட்கிற மோட்சம் முக்தி, இந்த முக்தி கிடைக்கும், இந்த நீ படிச்சீனாக்க இந்த வழியில போனா உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாளாம். உடனே கிருஷ்ணன் சொல்லானா, மோட்சம் முக்தி இதெல்லாம் கொடுக்கறது நான் தான், இப்ப எனக்கு கை நிறைய வெண்ணெய் ஐத்தா அப்படின்ட்டானா. இப்படி பகவான் அவாப்த சமஸ்தகாமன் அப்படிங்கிற விளையாட்டா சொல்றா பகவானை பத்தி. ராமாவதாரத்துல பகவானுக்கு குறை இருந்தது, கிருஷ்ணாவதாரத்துல கிடையாது. ராமாவதாரத்துல என்ன குறை இருந்துன்னு சொல்றான்னா, வியாக்கியானத்துல இந்திரனுடைய பிள்ளை வாலி அவனை கொன்னுட்டு சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் ராமன். அசோகவனத்துல சீதை அனுமான பார்த்து கேக்குறா, இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை நீ எப்படி இந்த குரங்களால தாண்டி இங்க வர முடியும் அப்படி கேக்குறா. அப்போ ஹனுமான் சொல்றானா, சுக்ரீவன் இருக்கிற பல குரங்குகள்ல ரொம்ப தாழ்ந்தவன் நான் தான், நானே சமுத்திரத்தை தாண்டி வந்துட்டேன், மீதி குரங்குகள் எல்லாம் சமுத்திரத்தை தாண்டி வந்துவிடும் சந்தேகமே கிடையாது. சுக்ரீவனுடைய படையில நான் தான் முகம் தாழ்ந்தவன். என்ன காரணம்னா, என்னதான் தூதன் அனுப்பிச்சிருக்கா, அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சீதா தேவிட்டு சொல்றான், அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், திறமை உள்ளவனை தூதனா அனுப்ப மாட்டா. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தினாக்க நல்ல பலசாலியை இழந்து போயிடுவோம் அப்படின்ட்டு நல்ல பலமுள்ள ஆளெல்லாம் தூதனா அனுப்ப மாட்டா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ராமன் என்ன எதுக்கா தூதனா அனுப்பிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாளாம். ராமன் நடிச்சுட்டாராம் ஒரு சமயம், இந்த அனுமனின் தூதனாக அனுப்பி இருக்க மாட்டாமோ அப்படின்னு நடிச்சுட்டாராம். இது ஒரு குறை. சீதை ராமன்கிட்ட சொல்றா, நீ பராக்கிரமசாமி, நீங்க ரொம்ப பராக்கிரமசாலி, ராவணைய கொண்டு ஜனங்களுக்கு சேமத்தை கொடுத்தாய் அப்படிலாம் சொல்றா. இதுக்கு காரணம் நான் அசோகவனத்துல சிறையில் இருந்துதான் காரணம் அப்படி சொல்லிட்டாலாம் சீதை. இந்த மாதிரி 3 குறை இருந்துதான் ராமாவதாரத்துல பகவானுக்கு. இத கிருஷ்ணாவதாரத்துல சூரிய புத்திரன் கர்ணன் அவனை கொன்று இந்திரனின் புத்திரனான அர்ஜுனனுக்கு நன்மை செஞ்சான். அனுமானுடைய எண்ணத்தை அறிஞ்சிட்ட நீ இந்த அவதாரத்துல நீ தூது போயிருக்க. சீதையுடைய பேச்சை தெரிஞ்சுட்டு சிறைவாசம் உனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக சிறையிலேயே நீ அவதாரம் பண்ண. ஆக ராமாவதாரத்தில் இருந்த 3 குறைகள் கூட இந்த கிருஷ்ணாவதாரத்தை உனக்கு நீக்கி விடுத்து குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறாளாம். இந்த கோவிந்தாங்கிற வார்த்தை 3 பாசுரங்கள்ல ஆண்டாள் சொல்ற. பாசுரம் 27, 28, 29 3லயும் வருது இந்த நாமம். 27வது பாசுரத்துல கூடாரை வெல்லும் தீர் கோவிந்தா அப்படிங்கிற, 28ல குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற, 29வது பாசுரத்துல இத்தை படைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா அப்படி சொல்ல போறா. இந்த மாதிரி 3 இடத்துல சொல்றா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ற. நாமளும் சங்கல்பத்தை பண்ற போது எந்த காரியம் பண்ணாலும் வைத்திய காரியங்கள் பண்ற போதும் நாம சொல்வோம், 3 முறை சொல்றோம், ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அஸ்ஸ்ரீ பவதா மகாபுருஷான்னு ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி நாம 3 முறை கோவிந்தரை சொல்றோம். திருமலைக்கு சீனிவாசனை சேவிக்க போனா கூட அங்க 3 முறை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 முறை சொல்ற. ஆச்சமனத்துல கோவிந்தாங்கிறது 2 முறை சொல்றோம். இது ஆண்டாளுக்கு ரொம்ப பிரியமான பேரா அந்த கோவிந்தன். கிருஷ்ணனுக்கும் கோவிந்தன் கூப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. வடபத்திர சாய் எழுதி இருக்காரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், அத கோவிந்தன் வாழும் ஊர் இதுல வருது, தனியில வருது. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் வருது, அது கோவிந்தன் வாழற ஊர். சுப்பிரபாதத்துல சொல்றோம் உத்திஷ்ட கோவிந்தா அப்படின்னு கோவிந்தன் சொல்லி எழுப்புறோம். திவ்ய தேசங்கள்ல கோவிந்தங்கிற திருநாமம் உள்ள கஷேத்திரங்கள் 3. 1 திருப்பதி, கீழே கோவிந்தராஜ பெருமாள் இருக்கார். சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முன்னாடி சொன்ன மாதிரி கோவிந்தன் வாழும் ஊர் அது. இந்த மாதிரி சொல்வா இத. அப்புறம் உந்தன்னோடு உறவைகள் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, உன்னோடு கூடிய உறவு நமக்கு எங்களுக்கு இந்த இடத்திலும் சரி எந்த இடத்திலும் சரி யாராலும் அழிக்க முடியாது, அழிக்க முயன்றாலும் அவளால முடியாதது. நீ சர்வ விதத்துல எங்களுக்கு பந்து, இந்த உறவை நீ நினைச்சாலும் ஒழிக்க முடியாது. இந்த உறவு வேண்டாம் நீ நினைச்சா கூட எங்கள்கிட்ட இருக்கிற உறவை நீ ஒழிக்க முடியாது, நாங்கள் நினைச்சாலும் ஒழிக்க முடியாது சொல்வா. சாதாரணமா சாஸ்திரம் சொல்றது, ஒருவருக்கு ஒருவர் உள்ள பந்தம் ஒரு குடம் நீரிலே போய்விடும்.
ஒரு பந்தம் குத்தர் குத்தர் பந்தம் இருந்ததுன்னா அது ஒரு குடம் நீரிலே போய்விடும். ஒரு குடத்துல ஜலத்தை முழுக்க எடுத்துட்டு நேர பார்த்து குடத்தை கீழே போட்டு உடைச்சிட்டாக்க அந்த சம்பந்தம் போயிடும். ரத்த சம்பந்தமா இருந்ததுன்னா ஒரு குடத்துல தீர்த்தத்தை ரொப்பி வேத வித்துகளை கொண்டு மந்திரங்களை சொல்லி அந்த தண்ணீரோட குடத்தை உடைச்சுட்டாக்க ரத்த சம்பந்தமும் போயிடும். ஆனா இங்க நமக்குள்ள உறவு இருக்கே, இது அந்த மாதிரிலாம் எப்படி அழிக்க முடியாது. பகவானுக்கும் நமக்கும் உள்ள இந்த சேஷ சம்பந்தம் ஒழிக்க முடியாதது. உந்தன்னோடு உறவே நமக்கு ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அடைத்தரவும் சீறி அருளாதே. நாங்க ஒன்னும் தெரியாத சிறுவன்கள், உங்களும் உள்ள பிரீதியில உன்னை என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டுருப்போம், கோபிச்சுக்காத. அறியாத்தனத்தாலே பிழை செஞ்சிருக்கோம், பிள்ளைத்தனத்தாலே பிழை செஞ்சிருக்கோம், அன்பினால பிழை செஞ்சிருக்கோம். கிருஷ்ணா, என் மனுஷ வேஷம் எடுத்துட்டு உன்னுடைய படத்தை மறைச்சுட்ட, அத நாங்கள் அறியல. ஒன்றும் அறியாத பிள்ளைகள் நாங்கள். உன்னை பற்றி பேசும் பேச்சுக்கள குறை இருக்கும், குற்றம் இருக்கும். இந்த பேச்சுக்களால இதெல்லாம் நாங்க அன்பினால் சொல்லப்பட்டேன்னு நினைச்சுக்கோ. நீ சொல்லவன், எங்கள்கிட்ட வாத்சல்யம் உள்ளவன் நீ. அதனால கோவிந்தா கேசவா அப்படின்னு போயிட்டு பேரை சொல்லி கூப்பிடுறோம் உன்ன. இந்த பேர்லாம் உங்களுடைய எளிமையை சொல்ற திருநாமங்கள் எல்லாம், இதெல்லாம் சிறுபேருக்கு நாங்க சிறுபேரை அழைக்கிறோம்னு நினைச்சுக்காத, எங்கள்கிட்ட சீற்றம் கொள்ளாதே அப்படிலாம் சொல்ற. பரத்துவம் எல்லாம் பரத்துவம் தெரியணும்னாக்க அது பரமபதத்துல நாராயண நாராயண நாராயணன் அங்க சொன்ன அது உனக்கு பெருமை. நீ பரமாத்மா, நாங்கள்லாம் ஜீவாத்மாக்கள். உனக்கு சரீரமா இருக்கும், கை கால்களை போல நாங்க இருக்கோம். ஒரு படுக்கையில கை தாக்கிடுத்து கால் தாக்கிடுத்து சொல்ல முடியுமா? நாங்கள்லாம் உனக்கு சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் மாதிரி. நீதான் பரமாத்மா, நீதான் எங்களுக்கெல்லாம் ஆத்மா. நீ நாங்க உனக்கு சரீரமா இருக்கோம். அந்த சரீரத்துல கைகால் கை தாக்கிடுத்து கால் தாக்கிடுத்து சொல்வாருண்டோ? இப்படிதான் வியாகாரம் பண்றா. உன்னை பற்றி பேச்சுக்கள குறை இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் அதெல்லாம் அன்பினால் சொல்லப்பட்டவை. கண்ணை குத்துமா அப்படி கேட்கிறா. சீறி அருளாதே, கோபிச்சுக்காத. சீருவதுங்கிறதும் ஒரு அருள் தான். அதுவும் குற்றத்தை பார்த்து சீறினால் அதனால பாவங்கள்லாம் போயிடும். பகவான எவ்வளவு உயர்வா ஆராதிச்சாலும் அதுல பூஜையில பிழை வந்துடும். பகவானுக்கு ஆராதனை பண்றோம், அந்த ஆராதனத்துல எப்படி ஆராதனை பண்ணாலும் ஒரு அதுல தப்பு வந்துடும். அதுக்காகத்தான் அபராத க்ஷாபனம் அப்படிங்கிறது வச்சிருக்கா. எங்கள் விஷயத்துல உன்னுடைய அனுகிரகமானது மோட்ச பரியந்தம் இருக்கணும் அப்படிங்கிறாளாம். சீரி அருளாதே. அறியாத இடைச்செயரும் அறியும் வண்ணம் அம்பியத்தாளுடன் அந்நாள் அவதரித்த குறை யாதும் இல்லாத கோவிந்தா, உன் குறை கடல் கீழ் அடைக்கலமாகும் குறிப்பும் தந்தாய். வெளியாரும் மலர்மகளும் நீயும் வேண்டில் விண்ணவர்கள் அடிசூட இருக்கும் மேன்மை குறையாது வினை அகற்றி அடிமை கொள்ள கூறுக ஒரு நன்னாள் நீ குறிச்சிட்டாயே. சுவாமி தேசிகன் சொல்ற. இப்படி இந்த மாதிரி எங்களுக்கு அருளணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் கேட்கிறார். பகவானுடைய தயை 2 வகை அப்படிங்கிறார். கோபம் மூலமா தயை வரும், அனுகிரகம் மூலமாவும் தயை வரும். கோபம் மூலமா வர தயை எப்படின்னா சொர்க்கம் ஏகலோக பலங்களை தான் கொடுக்கும். அது பகவானுடைய அடிமை நாம் அப்படிங்கிறத மறந்து ஏகபோக சோகத்தை விரும்பினாக்க பகவான் கோபத்தோட தயை பண்றானா. அவனுடைய கிருபா கட்டாட்சம் அப்படின்னா கோபத்தோடு இருக்கும். அது அனுகிரக தயை அப்படின்னாக்க ஞானத்தை கொடுத்து அதுல அனுகிரகம் பண்ணி அது மூலமா மோட்சம் கொடுக்கிறானே, அது அனுகிரக தயை. இந்த மாதிரி இருக்கு, 2 இருக்கு பகவானுக்கு. இறைவா நீ தாராய் பறை எல்லாம் அறிந்த பெருமானே, பறையை மோட்சத்தை கொடுத்தவர்கள அப்படின்னு கேட்கிறா. அப்படி இந்த பாசுரத்துல 28வது பாசுரத்துடைய சுவாபதேசம் கறவைகள் போல, அதாவது ஆண்களும் பெண்களும் இருக்க, பசுக்கள் போல இருக்க, அவர்கள் பின்னாலே அதில் தொடர்பு உள்ளவர்கள் சம்சாரம்ங்கிற காட்டுக்குள்ள போய் இன்ப துன்பம் விளை சாப்பிடுறா. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சன்னியாசி அப்படிங்கிற அறிவு இருக்கிறது இல்ல. பணம்ங்கிறது தியானம் பண்றா. நித்திய கர்மானுஷ்டானத்துல சிரத்தை கிடையாது, சத்கர்மாக்களை செய்யறது கிடையாது.
நிஷித்த கர்மாக்களையே செய்கிறா. பகவானை பற்றிய ஞானமே இருக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில பகவான் அவதாரம் பண்ணி இவாளையெல்லாம் நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறான். புண்ணியசாலியா இருந்தாக்க, அவ புண்ணியசாலியா இருந்தா மதுரையில இருந்து ஆயர்பாடிக்கு வருவான். அந்த மாதிரி நாம இருக்கிற இடத்துக்கு வருவான். இப்படி அவதரிக்கிறது சிலருடைய புண்ணிய பலன். பகவான் அவதரித்தாலும் அவதரிக்காவிட்டாலும் நாம் ஜீவாத்மாக்கள் ஒழுக்கம் ஞானம் இல்லாம இருந்தாலும் நமக்கும் பகவானுக்கும் உள்ள சேஷங்கிற உறவு அனாதியானது. இந்த உறவு ஒழிக்க ஒழியாத சம்பந்தம். அவன்கிட்ட அன்பினால் ஏதாவது தாறுமாறாக செய்யாலோ சொன்னாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாம பகவான் நம்மை சமித்து ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சுவாபதேசம். இந்த பாசுரத்துக்கு பகவான் வைகுண்டத்திலிருந்து வந்து இங்கு அவதரிக்கிறதே நம்மளை போலவாளெல்லாம் திருத்தி அடிமையாக்கி அவனுக்கு கைங்கரியம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. அதனால கிருஷ்ணன் இதுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்வா. சுவாபதேசம் சொல்வா. இதுக்கு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்வோம். அறிவு இல்லாமல் பசுக்கள் போல உள்ள ஜனங்களோட கலந்து சாப்பாடு உடை இவற்றை பிரதானமாக நினைச்சு சம்சாரங்கிற காட்டுல உடன்று நல்ல கர்மாக்களை செய்யாமல் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து நிஷித்த கர்மாக்களை செஞ்சு பாபத்தையே சம்பாதிச்சு பகவான் விஷயமான ஞானம் இல்லாமல் இவ்வளவு சொல்ற. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்கள் யாதவ குலத்துல நீ அவதரிக்க பெற்று உன்னுடைய சவுலி பத்திய மாட்டும் பெற்று நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கோம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா குண பரிபூர்ணன் நீ கோவிந்தன். உந்தன்னோடு நமக்கு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. உன்னிடம் இருக்கிற உறவு இருக்க அது அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. உனக்கும் எங்களுக்கும் 9 விதமான உறவு. நீ பரமாத்மா, நாங்கள் ஜீவாத்மா. நீ எஜமானன், நாங்கள் சேவகன். நீ பிதா, நாங்கள் புத்திரன் அல்லது புத்திரி. நீ ஆச்சாரியன், நாங்கள் சிஷ்யன். நீ பதி, நாங்கள் பத்னி. நீ போக்தா, நாங்கள் போக்யம். நீ ரட்சகன், நாங்கள் ரட்சிக்கப்படுபவர்கள். நீ நியமிப்பவன், நாங்கள் நியமிக்கப்படுபவர்கள். நீ சேஷி, நாங்கள் சேஷபூதர்கள், சேஷன். இந்த மாதிரி 9 உறவு உனக்கு எனக்கு இருக்கு. உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தரவும் சீறி அருளாதே. பகவான்கிட்ட அனுசரிக்க வேண்டிய நடந்து கொள்ள வேண்டிய பிரகாரத்தை நாங்கள் அறியவில்லை, எங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள். உன்னிடம் உள்ள ஸ்நேகத்தால சின்ன பேரை சொல்லி கூட்டிருக்கோம். கோபிச்சுக்காத, க்ஷமிச்சுக்கோ. இறைவா நீதாராய் பறை வைகுண்டிலிருந்து இங்க வந்திருக்கும் தேவரீர் கைங்கரிய பலனை தந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு உட்பொருள் சுவாபதேசம் சொல்வா. இந்த பாசுரத்துக்கு இந்த பாசுரம் பிருந்தாவனத்தை குறிக்கிறதா சொல்வா. ஸ்ரீ சத்யபாமா நாயகி சமேத ஸ்ரீ பாலகிருஷ்ண பரபிரம்மனே நமஹ. அடுத்தது 29வது பாசுரம். கல்யாணி ராகத்துல மெட்டம் வச்சிருக்கா. இதுக்கு சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமுறையே போற்றும் பொருள்களாய் பெற்றோமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது எத்தை பறை கொள்வார்கான் கோவிந்தா. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு குற்றோமையாவோம் உனக்கேலாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மற்றையலோரம்பாபாய். 29வது பாசுரம். அது கடைசி பாசுரத்துக்கு முன் பாசுரம். திருப்பாவியில ஆண்டாள் ஆட்சியர் வேஷம் தரிச்சு பாடிய பாசுரங்கள்ல இது கடைசி பாசுரம். அப்படி இதுக்கு அடுத்த பாசுரம் தானான தன்மையில பாடினது. அடுத்த பாசுரம் கடைசி பாசுரம். இந்த பாசுரத்துல ஆட்சியர்கள் ஆண்டாள்லாம் தங்களுடைய எண்ணத்தை நல்ல வெளியில சொல்றாளாம். நாம அடையிற பலன் அதுவே பகவானுடைய பிரீதிக்காக அப்படிங்கறத நாம நினைச்சுக்கணும் அப்படிங்கிறாளாம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உஷத்காலத்துல பிராம முகூர்த்தத்துல நீ இருக்கிற இடத்துக்கு வந்து உன்னை சேவிச்சு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யும் காலம் சிற்றஞ்சிறுகாலம். அப்ப வந்து உன்னை சேவிக்கணும். சிற்றஞ்சிறுகாலே அதாவது சிறு காலத்தில் செய்கிற பிரபத்தியை ஆண்டாள் ஞாபகப்படுத்துற. சட நேரத்துல செய்யற விடிகால பேர வேலை செய்யற மாதிரி சில சட நேரத்துல செய்யறது பிரபத்தி, அதை ஞாபகப்படுத்துறாளாம். எப்படி இதுக்கு இந்த ஆத்மா இருக்க ஜீவாத்மா இது ஹவிசு.
இது எதுல சேர்க்கிறோம்? அச்சுதன்கிற அக்னியில சேர்க்கிறோம். இதுக்கு மந்திரம் என்ன? மந்திரங்கள் என்ன? சருங்கிற கரண்டி தான் மந்திரம். இதுதான் சரணாகதி பிரபத்தி. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. காலைங்கிறது காலை மத்தினால் ஓசைப்படுத்தும் காலை காலம். காலைன்னு சொன்னாக்க காலம்பர வேலை அப்படின்னாக்க மத்தினால் ஓசைப்படுத்துற காலம். சிறுகாலை அப்படின்னா தயிர் கடையிற பெண்கள் இந்த செயலை, அதாவது தயிர் கடையறதுக்காக எழுதிருக்கிறாளே அந்த காலம் சிறுகாலம். சிற்றஞ்சிறுகாலம் அப்படின்னா சிற்றஞ்சிறுகாலை அப்படின்னாக்க முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யும் காலம். புராத காலம் அப்படிங்கிறாளே, பிராம முகூர்த்தம்ங்கிறாளே, அந்த பிராம முகூர்த்தத்தை ஆண்டாள் தாயார் இந்த இடத்துல சிற்றஞ்சிறுகாலைங்கிற வார்த்தையில சொல்றாத. இது ஒரு யாகம். வந்து உன்னை சேவித்து, நாங்க உன்னுடைய இடத்துக்கு வந்து உன்னை சேவிச்சு ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்பி அவள் சொன்னதையெல்லாம் ஏற்று பனியில வாடி குளிர்ல நடுங்கி ஒவ்வொருவா எழுப்பி அழைச்சிட்டு எல்லாரும் உன்னிடத்துக்கு வந்து உன்னை சேவிக்கிறோம். உன்னை அப்படின்னா ஆசிரித வாத்சல்யம் உடையவனான உன்னை, அடியவர்களிடம் பிரேமமாக உள்ள உடையவனான உன்னை, அப்படி உன்னை சேவித்து. எங்களுடைய சுரூபத்தை நாங்க அறியல, உன்னுடைய சுரூபமும் எங்களுக்கு தெரியாது, இது குற்றம். ஆனா உன்னை தியானிக்கிற சுகமா இருக்கு, அதில் வர பலனும் சுகமா இருக்கு. நீ தியானிக்க பிரியமானவன். திருக்குறுந்தாடகத்துல திருமங்கை மன்னன் சொல்றார், மூவரில் முதல்வனாய் ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தேமேய குருமணி திரளை இன்பப் பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வார்தாமே அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். நாவுக்கு இன்பப்பா இது, நாக்குக்கு அது இன்பப்பா, நாக்குக்கு பச்சை தேன், கண்ணுக்கு பைம்பொன், தேவர்களுக்கு தலையில் சூடும் புஷ்பம். இதெல்லாம் யாரு? குடந்தையை மேவியவன், குடந்தையில் இருக்கான திருக்குடந்தையில் இருக்கான சாரங்கபாணி ஆறாமுதன் ஆன சொல்றார். இப்படி பகவான் கிருஷ்ணன் ஆண்டாள்கிட்ட ஏன் சிற்றஞ்சிறுகாலையில் வந்தீர்கள் கேட்கிறானா. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்துன்னு சொல்றே, ஏன் இப்படி விடியாலம் வரணுமான்னு கேட்கறானா கிருஷ்ணன். அதுக்கு ஆண்டாள் சொல்றாளாம் பதில், விடிந்த பிறகு வந்துவிட்டா நீ பசுக்கள் பின்னாடி போயிருப்ப, சாயந்தரம் வந்தோம்னா பசுக்களை மேய்ச்சிட்டு வந்த களைப்புல நீ இருப்ப, பகல்ல வந்தா ஆடி அமுது செய் அப்படின்னு உன்னுடைய தாயார் யசோதை உன்னை கூட்டுட்டு இருப்பா. சரி சத்த நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னா நீ உறந்தது வேணும், நீ நீராட வேண்டும், எம்பிரான் ஓடாதே வாராய் அப்படின்னு குடிக்கிறதுக்கு அடம் பிடிச்சுட்டு அங்கிங்க நீ ஓடிட்டு இருக்கிய, உன்னை யசோதை துரத்திட்டு இருப்பா. சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் பார்த்தாக்க பூச்சி விடவா அப்படின்னு யசோதனை கூட்டுட்டு இருப்பா. சற்று நேரம் கழிச்சு வந்தா சாப்பிடவான்னு கூட்டுட்டு இருப்பா. அர்த்தராத்திரில வரலான்னு பார்த்தாக்க நீ வீட்டிலே இருக்க மாட்ட. அதனால்தான் நாங்க சிற்றஞ்சிறுகாலே வந்தோம் அப்படிங்கிறாளாம். பதில், உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய். உன்னுடைய பொன்னால் ஆன தாமரையை போன்ற திருவடிகளை புகழ்கிற வணங்குகிற பலன். இது காரணம் என்ன என்று கேட்பாயாக அப்படின்னு அர்த்தம். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய். எதுக்காக உன்னுடைய திருவடிய பொற்றாமரை போன்ற திருவடிகளை நாங்க வணங்குறோம்? அது காரணத்தை சொல்றேன் கேளு. அடியே அப்படிங்கிறா, நீ எந்த ராஜ்யத்தை கொடுத்தாலும் வேண்டாம், இந்த அடிதான் வேண்டும், அடியே வேண்டும், அடியே போற்ற வேண்டும். எங்கள் நன்மைக்காக நாங்கள் போற்றுகிறோம் அல்ல. எதுக்காக சொல்றோம்? என்ன காரணம்னா, உன்னை மங்களாசாசனம் செய்யறதுக்கு உன்னுடைய இடம் தேடி நாங்க வந்திருக்கோம். அதற்கு என்ன பலன்னாக்க, உன்னை போற்ற உன்னை வந்து நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றமே அதுதான் எங்களுக்கு பலன், உன்னை பாடுறமே அதுதான் பலன் அப்படிங்கிறாளாம். உன்னுடைய திருவடிகள் பொல்லாலான தாமரைகள் போல இருக்கு, அதை போற்றி எங்களுடைய தலையில சூடணும், அதை தலையில வச்சுக்கணும், அதை எடுத்து திருவடிய. அப்போ நீ நாங்கள் வேண்டும் பலனை நீயே அறிஞ்சு கொடுப்ப, அதை நீ நிறைவேற்றி தரணும். இதுதான் அப்படி, இந்த காரணத்துக்காக தான் வச்சிருக்கோங்கிறாளாம். உன் பொற்றாமர் அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றும் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ. பசுமாடுகளை ஆணிர்களை வனத்துக்கு ஓட்டிட்டு போய் அங்க அவளெல்லாம் மேய பண்ணி ஜீவனம் செய்ய இடையர் குலத்துல அவதரிச்சிருக்க, நீ அவதாரம் பண்ணிருக்க கிருஷ்ணா. நாங்கள் நீ இட்ட பயிர், நீ வளர்த்த பயிர்,
நீ நீ எங்களை பயிரா வளர்த்திருக்க, இந்த இட்ட பயிரை நீ தான் காப்பாத்தணும். அந்த காப்பாத்துறதுக்காக நீ என்ன செஞ்ச, உன்னுடைய நித்திய வாசமான வைகுண்டத்தை விட்டு இங்க பயிரிட்டு இருக்கிய, நாங்கெல்லாம் இருக்கமே, இந்த பயிரிட்டு இருக்க பக்கத்திலேயே குடிசை போட்டுட்டு பயிரிட்டவன் தங்குற மாதிரி நீ எங்களுக்கு அருகிலேயே வந்திருக்க. நீ நாங்கெல்லாம் மாடு மேய்க்கும் இடையர்கள், எங்களை உன் வசப்படுத்துறதுக்காக இந்த மாடு மேய்க்கும் குளத்திலேயே ஒருவனாக வந்திருக்க. அப்படிப்பட்ட வந்திருக்கிற நீ பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குரு ஏவல், குருனாக்க செய்யறது, ஏவல்னா செய்யணும் கட்டளை இடுறது. நீ கட்டளை இட்டபடி அடியோங்கள் செய்யும் அந்த அந்தரங்க கைங்கரியங்களை திருவுள்ளம் பற்றி அருளாமல் இருக்கக்கூடாது. நீ கட்டளை இடணும், அந்த அந்தரங்க கைங்களை நாங்க செய்யணும். அதுக்கு வேண்டிய அனுகிரகத்தை நீ பண்ணாம இருக்கக்கூடாது. எஜமானிட்டும் கட்டளை குற்றேவல். நீ எஜமானன், உன்னுடைய கட்டளைப்படி உனக்கு பிடித்தமான கைங்கரியத்தை நாங்க குற்றம் குறையில்லாதபடி நாங்க செய்யணும். அந்த செய்யற அந்த கைங்கரியங்களை நீ சுவீகரிக்கணும், சுவீகரிக்காம இருக்காத. நாங்கள் செய்யற குற்றம் குறை இல்லாத இந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னால் அது பொருத்தமா இருக்காது. நோன்புக்கு வேண்டிய வாத்தியங்கள் இத்தியாதி நாங்க சொன்னோமே, அதை நாங்க பெற்றுக்கொண்டு போக வரல. எதுக்கு வந்திருக்கோம், எல்லா காலத்திலும் சேஷர்கள் உனக்கு அடிமைகள் அப்படிங்கிற உறவுக்காக வந்திருக்கோம். உனக்கு குற்றேவல் செய்ய வந்திருக்கோம். இங்க குற்றேவல் தவிர இதர விஷயங்கள் எங்கள் மனம் ஈடுபடுறதே கிடையாது. அதற்கு அனுகிரகம் பண்ணு. எங்கள் கைங்கரியம் பலனை எதிர்பாராத பரமேகாந்தி மாதிரி கைங்கரியம் பண்றோம். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலுமான கைங்கரியம், இதுதான் குற்றேவல். எங்களுடைய அடிமை செயல சுவீகரிக்கலன்னா, நீ சுவீகரிக்கலாம் எங்களுக்கு கவலை வந்துரும். உன்னுடைய திருவடிகளை தரிசிப்புதான் எங்களுக்கு புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறாளாம். ஒரு ராஜா ஒரு ஏழையான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா. அந்த ராஜா தங்கிட்ட வேலை செய்யறவாளுக்கெல்லாம் நிறைய செல்வங்களை கொடுப்பானா. அப்பப்போ செல்வங்களை கொடுத்துட்டு இருப்பான். இது அந்த ஏழையா வந்திருக்க அந்த ராணி பார்த்தாலாம். ராஜாவுக்கு தெரியாம அந்த சேவர்கள்ட்ட பேசுறாளாம் அந்த ராணி. அவருக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுக்கறதுல, ராஜா அவங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு பங்கு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வாங்கிட்டாலாம். இந்த கீழ்த்தரமான செய்யற ராஜா பார்த்துட்டு கோபிச்சுட்டானா. நாங்கள்லாம் பகவான சரணம் அடைய வந்திருக்கோம். பகவான் தான் இவருடைய தேவதாந்தன்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்கிறான். நாங்க அல்ப பலனுக்காக தேவதாந்தன்களை நாங்க போய் சேவிக்க போல, பகவானே உன்னுடைய திருவடியை பற்றதான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறா. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. கண்ணன் கேட்கிறானா, நீங்கள் பெண்கள் இதுவே ஆண்களா இருந்தால் கைங்கரியத்துக்கு அனுமதிக்கலாம் அப்படி சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, இட்டை படைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இன்னைக்கு ஒரு பயனை பெற்று நாங்க விரவுகள் கிடையாது. பிறகு நாங்க போற்றதுக்கு எதுக்கு அப்படின்னாக்க இந்த படையை வாங்கிக் கொள்வதற்கும் கிடையாது, அதுக்காக வரல. உடனே கண்ணை கேட்கிறானா, முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே படை தருவான் அப்படி சொன்னாள். 8வது பாசுரத்துல பாடி படை கொண்டு பாவா எழுந்திராய் பாடி படை கொண்டு அப்படின்னு சொன்னாள் நீங்க. 10வது பாசுரத்துல நம்மால் போற்ற படை தரும் அப்படி சொன்னாள். 16வது பாசுரத்துல அரைபடைய மாயன் அப்படி சொன்னாள் நீங்க. 24வது பாசுரத்திலையும் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி படை கொள்வான் அப்படி சொன்னாள் நீங்க. 25வது பாசுரத்துல உன்னை அரித்திட்டு வந்தோம் படை தருதியாகில் அப்படி சொன்னாள் நீங்க. 26வது பாசுரத்துல சால பெரும்பறையே அப்படின்னு கேட்டாள் நீங்க. 28வது பாசுரத்திலையும் நீ தாராய் பறை அப்படின்னு கேட்டாள் நீங்க. இந்த மாதிரி 9 முறை பறை 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 படின்னு எங்களை கேட்டிருக்கேன், நீங்க யாச்சித்திருக்கிறீர்கள். நீங்க இப்போ படை வாங்கிக் கொள்ள வரல, படை கொள்வான் அன்று அப்படி சொல்றாளே அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டானா. அதுக்கு இப்ப பதில் சொல்ற, கண்ணா மாடு மேய்க்கும் குளத்துல பிறந்ததால உனக்கு மதி மயக்கமா? பறையை பெற்றுக் கொள்றதுக்கு வாங்கி கொள்றதுக்கு எங்களுக்கு தெரியாதா? நோம்புக்கான சாமகிரிகளை நாங்க சேகரிக்கிற போது அந்த பறையை நாங்க சேகரிக்க எங்களுக்கு தெரியாதா? நாங்க சொல்ற கருத்தை உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா? இல்ல தெரியாத போல பாவனை செய்றியா?
உலகத்துக்கு பற 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 நாங்க சொன்னோம். அது உண்மையான பறை இல்ல. கோவிந்தா, ஏ கோவிந்தனே, கண்ணா அப்படின்னு கூப்பிடுறா. இந்த கோதைக்கு கோவிந்தா அப்படிங்கிற பேரை ரொம்ப ரொம்ப பிரிய ஜாஸ்தியாம். கோவிந்தன் கூட்டா கிருஷ்ணனுக்கு பகவானுக்கு எப்படி பிரியமோ அந்த மாதிரி கோதைக்கும் கோவிந்தான் போட்டா கூட்டா ரொம்ப பிரியமா. ஏன்னா கோதை கோதாங்கிற பேரு கோவிந்தாவில இருக்கான். அதனால கோதைக்கு ரொம்ப பிரியமா. அது இன்னொன்னு சொல்வா, இந்த கோதாவரி நதி இருக்கோ இல்லையோ அதுக்கு ஒரு பிரசித்தி வந்தது எப்படின்னா, அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, கோதாங்கிற ஆண்டாளுடைய பெயர் அடங்கி உள்ளதால் கோதாவரி நதிக்கு பெருமை அப்படி சொல்றார். சொல்ற ஆண்டாளே, கோவிந்தன் பெயரில் உன் பெயரும் அடங்கி இருக்கிறதுனால அவன் நீ இஷ்டத்தை செய்யறான், நீ என்ன சொல்றியோ அதை செய்யறான். சம்சாரிகள பாபத்தை பாராமல் அவளை அனுகிரகிக்கிறான் அப்படி சொல்லிவிட்டு, கண்ணா உனக்கு ஏன் இந்த மயக்கம்? நாங்கள் குழந்தைகள் விளையாடும் பறையா நாங்க கேட்போம், அந்த தோல் வாத்தி எங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிறாய்வா. ஞானம் இல்லாதவர்களும் சேர்ந்து உட்பொருளை அறியும் திறமையை நீ இழந்து விட்டாயா? சுவாபதேசத்தை சுவாபதேசத்தை தெரிஞ்சுக்கிற திறமையை நீ இழந்து போயிட்டியா அப்படி கேட்கிறாளாய்வா. எங்களோடு 4 நாட்கள் நீ பழகினீன்னா இந்த சுவாபதேசத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற திறமை உனக்கு இயற்கையாவே வந்துடும் அப்படிங்கிறானா ஆண்டாள் கிருஷ்ணன்ட்ட. இவன் அடிக்கிற உடனே எத்தை பறை கொள்ளலாம் பர பர பறன்னு கேட்டாலே, பறை 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 கேட்டாலே திடீர்னு பிடிச்சு கேட்கறேங்கிறதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறாளாம் இவா. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். எற்றைக்கும் இந்த பிறவி முழுதும் 7 பிறவிக்கும் 2 உன்னோடு உறவு கொண்டவர்களாவே இருப்போம். காலம் உள்ள வரையணும் உம்முடைய எல்லா அவதாரங்களையும் அந்த நாம் உறவு கொண்டவர்களா இருப்போம். எற்றைக்கும் காலத்துக்கு அடங்காத வசப்படாத வைகுண்டத்திலும் அப்படின்னு அர்த்தம். எற்றைக்கும் காலத்துக்கு அடங்காத வைகுண்டத்துல போனா வைகுண்டத்துல காலம்ங்கிறதே கிடையாது. காலத்துக்கெல்லாம் அங்க வேலை கிடையாது, அங்க அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துலயும் எற்றைக்கும் என்றும் அப்படின்னு அர்த்தம். 7 பிறவிக்கும் 7 பிறவிகள் என்ன சொல்றா, மேல் 7 நடு 7 கீழ் 7 ஆக 21 பிறவிகள். பரசுராமர் 21 தலைமுறைய அகங்காரம் மிகுந்த சக்திகள் அழிச்சார, அந்த மாதிரி 21. உன்தோன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கு உறவினர்களாக நாங்கள் இருப்போம். நீயே எங்களுக்கு எல்லா விதத்திலும் பந்து, உனக்கே நாம் ஆட்செய்வோம். எல்லா உலகங்களுக்கும் நாதன், உனக்கே நாங்கள் அந்தரங்க கைங்கங்களே பண்ணுவோம். மற்ற தேவதைகளை நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற தேவைகளை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். உனக்கு தான் நாங்கள் கைங்கரியம் பண்ணுவோம். மற்ற நம் காமங்கள் மாற்று, எங்களுடைய மற்ற அபிப்பிராயங்களை ஆவல்களை ஆசைகளை எல்லாம் நீதான் நீக்கணும். அதே சமயத்துல உன்னிடம் உள்ள இந்த காமம்ங்கிற பக்திய மேலும் நீதான் வளர்க்கணும். உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் அப்படிங்கிறதுனால ஓம்ங்கிற பிரணவத்தின் அர்த்தம் சொல்லப்பட்டது அப்படின்பா. உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், ஓம்ங்கிற பிரணவத்தின் அர்த்தம் சொல்லப்பட்டது. உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறதால நாராயணாயா அப்படிங்கிற அர்த்தம் சொல்லப்பட்டது. மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படி சொல்றதுனால நமக அப்படிங்கிற சப்தத்தின் அர்த்தம் சொல்லப்பட்டது. இதனால அஷ்டாட்சரம் மூல மந்திரத்தின் அர்த்தம் விளக்கப்பட்டது அப்படின்பா வியாக்கியானத்துல. கண்ணா, மற்ற நாம் காமங்கள் உன்னிடம் உள்ள காமத்தை தவிர அப்படின்னு அர்த்தம். மற்ற நாம் காமங்கள், மீதி காமங்கள், மற்ற காமங்களை ஆசைகளை எங்கள் மனத்திலிருந்து அகற்றி விடு. மற்றங்கிறதுக்கு அர்த்தம் இதான். உன்னிடம் ஆசை இருக்கணும், அதை நிறுத்திவிடாத, அதை நீக்கிவிடாத. அது தவிர மீதி காமங்களை நீக்கிவிடு அப்படிங்கிற அர்த்தமா. குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில் சொல்றார், திவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதார விந்தௌ சரண உதே மரணேபி சிந்தையாமி. நரகாசுரனை அழிச்சவனே, சொர்க்கம் பூமி நரகம் எங்க நான் இருந்தாலும் எந்த சமயத்திலும் மரண வேளையிலும் சரத்கால தாமரை மரங்களை பறிக்கிற உருடைய திருவடிகளையே நான் நினைக்கணும் அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில. நாம் ஜீவாத்மா நம் உடல்ல 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஜீவனை சிற்றின்பத்தில் இழுத்து விடுறது. ஒரு வித்வான் ரொம்ப
இந்திரிய நிகிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப இருமாப்புல இருப்பார் வித்வான். அவர் ஒரு நாள் சொல்லி சிஷ்யர்களெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்திருந்தாராம். என்ன பாடம்னா பாரதம், மகாபாரதம் பாடம். அதுல வித்வாம்சம் அபிகர்ஷதி அப்படின்னு ஒரு வாக்கியம். வித்வானா இருந்தாலும் படித்த மேதையா இருந்தாலும் அவனுக்கு இந்திரிய சுகம் அவனை விடாது, வசீகரிக்கும் அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம். இந்த பாடம் சொல்லிக்கிற போது இந்த வார்த்தை வந்தது, வித்வாம்சம் அபிகர்ஷதி அப்படின்னு வந்தது. பாடம் சொல்லிக்கிறத பார்த்தார் ஆச்சாரியன், பார்த்தார் இந்த வித்வான், நாம் தான் இந்திரியங்களை வென்று விட்டோமே, இதெல்லாம் ஜெயிச்சுட்டோமே, அபிகர்ஷிங்கிற வார்த்தை சரியில்லை அப்படின்னு என்ன செஞ்சாரா, அத நாபிகர்ஷதி அப்படின்னு இவரே மாத்தினாராம். மாத்தி விட்டு சிஷ்யர்கிட்ட சொல்றார், எனக்கு இந்திரிய நிகிரகம் இருக்கு, அபிகர்ஷதின்னு சொல்ல வேண்டாம், நாபிகர்ஷதின்னு இருக்கட்டும், வித்வாம்சம் நாபிகர்ஷதி அப்படின்னு சொல்லுங்க சிஷ்யர்களை பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். சிஷ்யெல்லாம் கேட்கறான், ஆச்சாரியரே இது பாவம் இல்லையா? பாரதத்தை எழுதினவர் வியாச பகவான், அவர் விஷ்ணு ஸ்வரூபியே, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படி சகஸ்ரநாமத்துல வருத, அதை போய் நீங்க மாத்திராளையும் கேட்கறான் சிஷ்யாலாம். உடனே ஆச்சாரியன் வித்வான், இவர் அகங்காரம் இல்லையோ, இவர் சொல்றாராம், சிஷ்யால கோபத்துல பார்த்தாராம். பார்த்துட்டு இது வேற வித்வான்களுக்கு எனக்கு கிடையாது, இதுதான் பாடம், வித்வாம்சம் நாபிகர்ஷதி இப்படியே சொல்லுங்க அப்படி மேல பாடத்தை நடத்தின்னு போனார். கிருஷ்ணா, நீ இத பார்த்த வியாசர் மூலமா இந்த வித்வானுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் நீ தீர்மானம் பண்ண. பாடம் நடந்திருக்க போது திடீர்னு மழை பிடிச்சு கொடுத்து பெரிய மழை கொட்டுன்னு கொட்டுறது, மழை நிற்கிற வரைக்கும் பரணசாலையில இருக்க, குடியில இருக்க அப்படின்னு கேட்கிறார். ஆச்சாரியம் சரி அப்படிங்கிறார். இந்த யுவதி பரணசாலைக்குள்ள போற போது ஆச்சாரியனுடைய வித்வான் மீது தன்னுடைய தலை கேசத்தின் மலைச்சொடிகள் இருக்க அதை சிரிச்சுட்டு போறாளாம். இது வித்வான் மேல விழுறது. உடனே இவர் தன் வசம் இழந்து போயிடுறார். இவர் உடனே என்ன செய்யறார், சிஷ்யர்களை கூப்பிடுறார், மழைய காரணம் காட்டிட்டு இத்துடன் நீங்க பாடம் முடிஞ்சது போயிட்டு வாங்கோ அப்படின்னு விடுறார். அவ போனதுக்கு அப்புறம் பரணசாலைக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றார். உள்பக்கமா காவல் போட்டுருக்கு, கதவை திறன்னு இடிக்கிறாராம். கத்துறார் இவர். பலமுறை வித்வான் கத்தியும் கதவை திறக்கப்படல. வித்வானுக்கு வைராக்கியம் போயிடுச்சு. என்ன செய்யறார், கிடுக்கிட்டு கூடை மேல ஏறினாராம். கூடை மேல ஏறி ரெண்டு பக்கம் இருக்க கீத்தை பிரிக்கிறாராம். அந்த பள்ளசாலையில அந்த காலத்துல தென்னை கீத்து மாதிரி தானே இருக்கும், கீத்தை பிரிக்கிறார். உள்ள இறங்குறார். உள்ள இறங்க முடியலையா, உள்ள எட்டி பாக்குறார். உள்ள ஒத்துழைப்பு இல்ல. சரி மேல வரது முயற்சி பண்றார். மேலேயே வர முடியல. என்ன அந்த கீரைக்கு அந்த கூரை கீத்ததுக்கு பக்கத்துல வாரைகள் இருக்கோ இல்லையோ, வாரைக்கு நடுவுல ஒரு மாட்டின்னு விட்டாருவர். மேலையும் வர முடியல, கீழையும் போக முடியல. சிஷ்யர்களை கூப்பிடுறார், ஒத்தாசிக்கு கூப்பிடுறார். கத்துன்னு கத்துறார். அப்புறம் சிஷ்யர்களை இவர் ஏறி விட்டு மெதுவா இவரை கீழே இறக்கி உட்கார வைக்கிறார். திரையில உட்காடுறார். சிஷ்ய உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவர் சொல்றார் சிஷ்யர்களை பார்த்து, வித்வாம்சம் நாபிகர்ஷதி அப்படி நான் சொன்னேன், அது தப்பு பண்ணிட்டேன். கர்ஷத்தியேவ அப்படிங்கிறாராம். அழுதுட்டே சொல்றாராம். மத்த இனம் காமங்கள் மாற்று. பகவான் கிருஷ்ணன் இப்படி எல்லாம் ஒரு அவளுக்கு அவளை திருத்துறார் அப்படிங்கிறதுக்காக சொல்வா. இத சரணாகதியத்துல எம்பெருமானார் சொல்றார், அநாதிகால பிரவர்த்த விபரீத ஜானம் ஆத்ம விஷயம் கிருத்தஸ்ய ஜகத் விஷயஞ்ச விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம் வர்ஜிஷ்யமானஞ்ச சர்வம் க்ஷமஸ்வ. எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோங்கிறார். யார் சொல்றது, சரணாதிகத்தியத்துல உடையவர் சொல்றார். அனாதிகாலமா நான் தான் உடல், எனக்கே எல்லா உரிமையும், நான் தான் எல்லாத்தையும் செய்ய வல்லவன்னு தவறான இடத்தோட இருக்கேன். பிற சரீரங்கள் ஆத்மா கிடையாது நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் தானா ஏங்கிறது நினைச்சிட்டு இருக்கேன். உலகத்தை பற்றி தவறான நினைவு வச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய புத்திராதிகளுக்கெல்லாம் சொர்க்க பலன்களை நான் தான் கொடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய இயல்புக்கு ஒவ்வாத தவறான நடத்தையே நான் வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட இருந்தாலும் இல்ல பிற்பாடு எனக்கு வந்தாலும் அதெல்லாம் தேவரீர் பொறுத்தவர்கள் வேணும் அப்படி சரணாகதி கத்தியத்துல எம்பெருமானார் சொல்றார். இந்த 29வது பாசுரத்துக்கு சுவாபதேசம். சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் கணபோது செய்துவிடக்கூடிய பிரபத்தி.
இந்த பிரபத்தி மூலமா உன்னை சேவிச்சு உன்னுடைய அழகிய செந்தாமரை திருவடிகள்ல மங்களாசாசனம் செய்வதின் பலனை கேட்பாயாக. உங்ககிட்ட பிரபத்தி பண்ணிட்டோம், உன்னுடைய திருவடிகள்ல மங்களாசாசனம் பண்றோம், இதனுடைய பலன் என்னன்னு கேட்டா சொல்ற கேளுங்கிறா. இதுக்கு சுவாபதேசம். பெற்றும் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. பசுக்கள் மந்தைய போல சாப்பிடுறது, உடுக்கிறது, ஜீவாத்மாக்கள் வசிக்கின்ற உலகத்துல நீரும் அவதரிச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நீங்க நாங்கள் செய்யும் கைங்கரியத்தை அவசியம் ஏத்துண்டு எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, கைங்கரியத்தை ஏத்துண்டு எங்களுக்கு மோட்சத்தை கொடுங்கோங்கிற. இற்றை படைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 விரவிக்கும் முந்தன்னோடு. இங்குள்ள ஐஸ்வர்யம், சிற்றின்பம், கைவல்யம், இந்த பலன்களை நாங்க கேட்கல. இதெல்லாத்தையும் சர்வஜர் நீர் தேவரி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தா நித்திய கைங்கரியங்களை எப்போதும் உனக்கு செய்யறதுக்கு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று. உம்முடைய உறவாக சேடர்களாக நாங்கள் இருப்போம். இந்த ஞானத்தோட நித்திய கைங்கரியம் செய்யறோம். அப்போ எங்களுக்கு ஏற்படும் சந்தோஷத்தையும் உனக்கே அர்ப்பணிப்போம். சாத்விக தியாகம் எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு நித்திய கைங்கரியம் பண்ற போது சந்தோஷம் வருமே, அந்த சந்தோஷமே எங்களுக்கு வேண்டாம், அதையும் உங்ககிட்டே கொடுத்துடுறேங்கிற. அதையும் கொடுத்துடுறோம், அர்ப்பணிப்போம். ஆண்டாள் மார்கழி திங்கள்ங்கிற முதல் பாசுரத்துல பிரபத்தியை சொன்னா, கடைசி பாசுரமான இதுலயும் பிரபத்தியை சொல்றா. இந்த பிரபத்திங்கிறது சன நேரத்தில் செஞ்சுடலாம். இது ஸ்வரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பல சமர்ப்பணம் 3. இந்த 3ஐயும் இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றதா வியாக்கியானம் பண்ணுவா. இதுக்கு உன்னை சேவித்து அப்படிங்கறதுனால இங்க சேஷன் சேஷி பாவம், பகவான் உபாயம், மற்றவை யாவையும் உபாயம் அல்ல, நீயே ரட்சகன் அப்படிங்கறத சொல்றது. உன் பொற்றாமரை அடியே போற்றும் அப்படிங்கறதுனால இது பரசமர்ப்பணம். பகவான் பசுக்களுக்கெல்லாம் பதி, ஜீவன்களாகிய நாம்கள்லாம் பசுக்கள். நம்மை மேய வச்சு புண்ணிய பாப பலங்களை கொடுத்து இந்திரிய இந்த லீலா விபூதியான பூமியில அவதரிச்சு நம்மை காப்பாத்துறான். நாம செய்யற கைங்கரியங்களை ஏத்துண்டு நமக்கு மோட்சம் கொடுக்கறான். கைங்கரியத்துக்கான பலனையும் உனக்கே சமர்ப்பிக்கிறோம். இதுதான் எங்களுக்கு மோட்சத்தை தவிர எங்களுக்கு எந்த பலனும் வேண்டாம். இது பல சமர்ப்பணம். ஸ்வரூப சமர்ப்பணம் அப்படின்னா தன்னை சுதந்திரன், தேவதாந்திரங்களுக்கு சேஷன் என்கிற எண்ணத்தை விட்டுட்டு தானும் தன்னை சேர்ந்தவையும் பகவானுடையவை என்று சமர்ப்பித்தல் சுரூப சமர்ப்பணம். பரசமர்ப்பணம் தன்னையும் தன்னை சேர்ந்தவற்றையும் ரட்சிக்க வேண்டிய பரம் பொறுப்பு பகவானுக்கே என்று நினைக்கிறது, அந்த மாதிரி சமர்ப்பிக்கிறது. பல சமர்ப்பணம் தன்னையும் தன்னை சேர்ந்தவற்றையும் ரட்சிப்பதால் வரும் பலன் இருக்க அந்த பலனும் பகவானுக்கே என்று நினைச்சு சமர்ப்பிக்கிறது. இதுதான் பரநியாசம். பரநியாசம்னாக்க பொதுவா அர்த்தம் சுமையை ஒப்படைக்கிறது. இதுல பரசமர்ப்பணங்கிறது முக்கியம். இந்த பிரபத்தி பண்ணவா இப்படி பிரபத்தி பண்ணவா பிரபன்னர்கள் இவா 2 வகைப்படுவர்கள். உயிர் பிரிகிற போது பகவானுடைய திருப்படிகளை வேண்டி இருக்கும் பரமகாந்திகள், இவா எப்போதும் கைங்கரியத்திலேயே லயிச்சிருப்பா. இன்னொருத்தர் அகங்கார மமகாரம் எல்லாம் இருந்து அதனால் அபசாரம் செய்பவர்கள், இன்பங்கள்ல மூழ்கி தேவதாந்தரங்களை பூஜிப்பா. இவாளுக்கு பகவான் அவள் வேண்டி இதை கொடுக்கறது கிடையாது. கொடுக்காமல் அவ நொந்து திருந்துபடி செய்யறான். இதிலும் சில பேர் ஒரு அளவுக்கு ஆசைப்பட்டால் அவர்களுக்கு அதிகமாகவே கொடுத்து அதில் விரக்தி வெறுப்பு ஏற்படும்படி செஞ்சு மோட்சத்தை கொடுக்கறான். எப்படி இருந்தாலும் பகவான் பிரபலர்களை கைவிடுவதில்லை அப்படிங்கிறது இது உள்ளர்த்தம். இதுக்கு சுவாபதேசம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறாளே. இந்த திருப்பாவை பாசுரங்கள்ல எல்லாமே முக்கியம். இந்த பாசுரம், இந்த சிற்றஞ்சிறுகாலைங்கிற அந்த பாசுரம் மிக முக்கியம். இந்த பாசுரத்திலையும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிற அந்த 6-7 வரிகள் இருக்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா, மனுஷ பிறவி எடுத்துக்கிறோம். இதன் மூலமா இனிமேல் அடுத்த பிறவியே இல்லாமல் வைகுந்தம் போய் அங்கே திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் செய்வதுதான் இந்த பிறவியுடைய பலன்.
இதுக்கு என்னென்ன செய்யணும்? கிருஷ்ணனை எப்படி அழைக்கணும்? எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? பறை என்பது உன்னை அடைவர் தான். அப்படியெல்லாம் சொன்ன ஆண்டாள் என்ன சொல்ற? ஆண்டாள் என்ன சொல்ற? நமக்கு சொன்னா நம்ம மூலமா நம்ம சொல்ல வச்சா பகவான்ட்ட இந்த மாதிரி எற்றைக்கும் எப்போதும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறார். பெற்றும் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்தனி, பசுமாடுகளை மேய்ச்சி அவற்றுடைய பால் தயிர் வெண்ணெய் இவைகளை உண்ணும் யாதவ குலத்தில் அவதைத்தனி, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களுக்கு கட்டளையிட்டு அந்த ஏவல்களை நாங்கள் உனக்கு கைங்கரியமாக செய்வதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. நீ கட்டளை இடுபவன், நாங்கள் அந்த கட்டளை நிறைவேற்றுபவர்கள். இப்படி நாங்கள் செய்கிற கைங்கரியங்களை எல்லாம் நீ ஏற்காமல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு எற்றை படைகொள்வான் அழுகான் கோவிந்தா அப்படிங்கிறார். நாங்கள் கேவலம் படைங்கிற வாத்தியத்தை பெற்றுக் கொடுத்துக்க வரல, எங்களுக்கு பறை வேண்டும், இதை காண் பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அப்புறம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றுவமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறார். எற்றைக்கிழமை எப்போதைக்கும், அதாவது இந்த காலம் இருக்க, எப்போதைக்கும்னா காலம் தானே சொல்ற. அந்த காலம் பூலோகத்துல ஒரு விதம், தேவலோகத்துல ஒரு விதம், வைகுண்டத்துல இந்த காலத்துக்கு அதிகாரமே கிடையாது. அதனால எல்லா காலங்களிலும் எற்றைக்கிழமை எல்லா காலங்களிலும் 7 பிறவிக்கும். ஆண்டாள் ஆச்சியார் சிறுமிகள் 28வது இந்த பாசுரத்துல கைங்கில பயனனை கேட்டா, இந்த பாசுரத்துல எற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்று சொல்லி பிரபத்தி பண்ணிவிட்டா. அந்த பிரபத்தி பண்ணிடுறதுனால இவா எல்லாரும் பிரபலர்கள். வைகுண்டம் போய் பகவானுடைய திருவடியை அடைஞ்ச பிறகு பிறவி எது அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆனா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றாளே அப்படி சந்தேகம் வரும். சக்கரவர்த்தி ஆச்சாரியார் சுவாமி சொல்றார், இதுக்கு வியாக்கியானம் எழுதுற போது இந்த ஜென்மம் முழுவதும் வரும் 7 பிறவிகளிலும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்றார். தவிரும் 7 பிறவி என்பது இப்போது நடக்கும் 7 பிறவி, 7 பிறவி என்பது மேல் 7 ஜென்மங்கள் ஆக 21 பிறவிகள் அப்படி வியாக்கியானம் பண்ணிட்டு போற சக்கரவர்த்தி ஆச்சாரியார் சுவாமி. உத்தமூர் சுவாமியோட வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா, 7 பிறவிக்கும் வரும் 7 பிறவிகளிலும் 7 பிறவிக்கும் எத்தனை 7 ஜென்மங்கள் ஆனாலும் உனக்கு ஆட்சியும் ஜென்மமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் அவர் உத்தமூர் சுவாமி, உத்தமூர் வீரராச்சார சுவாமி. திருக்குடந்த ஆண்டவனுடைய வியாக்கியானம் ரொம்ப 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 நல்லா இருக்கும். அவர் சொல்ற எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லா காலத்திலும் தேவரீருடைய எல்லா அவதாரங்களிலும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார் திருக்குடந்த ஆண்டவன். பிரபத்தி செஞ்சதுக்கு அப்புறம் மறுபிறவி கிடையாது. முக்தனாகி வைகுண்டத்துல பகவானுக்கு ஆனந்தமா கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கிறதுல மறுபடியும் பிறவி அப்படியே இல்லாமல் இருக்கா அப்படிங்கறதுதான் ரகசியத்திர சாரம் மற்ற கிரந்தங்கள்லாம் சொல்றது. ஆனா அப்படி இருக்கிற போது ஆண்டா இங்க எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை இங்க சொல்ற அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இதை யோசிக்க விட்டுருக்குத. பாஞ்சராத்திரம் பல கிரந்தங்கள்லாம் என்ன சொல்றது, பகவானுடைய பலவேறு நிலைகளை சொல்றது. எல்லாம் என்ன சொல்றேன்னா பல நிலைகள் பகவானுக்கு, பர வியூக விபவ அர்ச்சை அப்படின்னு பல நிலைகள் பகவானுக்கு சொல்றது பாஞ்சரார்த்தம் எல்லாம். ஆண்டாள் முக்த ஆத்மாவாகி பகவானுக்கு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் சொல்லிட்டார். திருக்குடந்தாண்டவன் எல்லா காலத்திலும் தேவரீதியின் எல்லா அவதாரங்களிலும் அப்படின்னு வியாக்கியானம் போட்டிருக்க. ஆண்டாள் பிரபத்தி பண்ணி முக்தனாகி வைகுண்டத்துல நித்திய சூரியர்களோடு சேர்ந்து கைங்கரியம் செய்கிறாள். பகவானுடைய திருவத அவதாரங்களிலும் கூடவே பிறந்து குற்றேவல் செய்யும் பாக்கியத்தை வேண்டுகிறாள் அப்படிங்கிறத அந்த திருக்குடந்தை ஆண்டபடி வியாக்கியானத்தைப்படி உறுதியா இருந்தது. பகவான் செய்கிற அவதாரங்கள்லயும் வரணும், திருப்பி நான் வரணும், உன்னோட கூடவே இருக்கணும், உனக்கு தான் குற்றேவல் பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் விரும்பி எற்றைக்கும் 7 பிறவிக்கும்ங்கிற வார்த்தையை இங்க வைக்கிறா அப்படிங்கிறது திருக்குடந்த ஆண்டவன் வியாக்கியானத்தால உறுதியாருது. சரி, 7 பிறவின்னா என்ன? பகவானுடைய 7 பிறவி அவதாரம் ஆறுதோ இல்லையோ, அவை 7 பிறவி அப்படின்னா என்னன்னா, பகவான் பரத்தில பரவாசுதேவன், வியூகத்துல வாசுதேவ, சங்கர்ஷண, பிருத்யும்ன, அனிருத்தன் அப்படி 4, விபவத்துல
அதாவது விபவம் அப்படின்னா விபவாவதாரம், அவதாரங்கள் இருக்கு. அதெல்லாம் சுவாமி தேசிகன் தத்துவத்திரிய சுலகத்துல ஈஸ்வர நிரூபண அதிகாரத்தை சொல்றார். விபவ ரூபத்திலிருந்து பத்மநாபன் முதலிய 36 ரூபங்கள் விபவ ரூபம் காணப்படுகிறது. சில பிரமாணங்கள் 38 என்றும் சில 39 என்றும் கூறுகின்றன. மத்ய, கூர்ம, வராக, ராமகிருஷ்ணாதி தசாவதாரங்களும் விபவ ரூபத்தில்தான் சேரும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பாஞ்சராத்திர சம்ஹிதையில 39 விபவ ரூபங்களுக்கும் பெயர் சொல்லிருக்கு. ஆக அது 39. முதல்ல சொன்ன பரவாசுதேவன் 1, வியூகத்துல 4, 4 1 5. அதுக்கப்புறம் இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதையில சொன்ன 39 விபவ உருவங்கள் ஆக சேர்த்தா 44 ஆறுது. அதுக்கப்புறம் அர்ச்சாவதாரத்துல பஞ்சபேரர்கள் பகவான சொல்றோம், பஞ்சபேரர்களா இருக்கா அப்படி சொல்றோம். அர்ச்சாவதாரத்துல ஒவ்வொரு கோவிலையும் மூலபேரத்தர், உற்சவர், யாகபேரர், பலிசாதிப்பவர், சயன திருக்கோலம் ஆக 5. ஆக 44 5 கூட 49. ஆண்டாள் இதை மனசுல வச்சுட்டு தான் 7 பிறவிக்கும் அப்படிங்கிறது 7 49 பகவானுடைய அவதாரங்களையும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படிங்கிற கருத்துல ஆண்டாள் இங்க சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தெரியறது. இந்த 7 பிறவிக்கும் உன்னோட கூடவே பிறவி எடுத்து உனக்கு நாங்க குட்டியவலை பண்ணணும், உந்தன்னோட உற்றமா நாங்க இருக்கணும், உனக்கு சுற்றமா இருக்கணும், உனக்கே நாங்க ஆட்சியணும் அப்படின்னு திருக்குழந்தை ஆண்டவன் வியாக்கியானப்படி இந்த 7 பிறவிங்கிறது இந்த மாதிரி அர்த்தத்துல வருதுங்கிறத தெரிவிச்சுட்டு இந்த 29வது பாசுரத்தை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பாசுரம் துவாரகையை குறிக்கிறது அப்படின்பா. ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ருக்மண்யாதி அஷ்டமகிஷி சமேத ஸ்ரீ துவாரகாதீச பரபிரம்மணே நமஹ.